ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்திய வரலாறு மட்டும் ரெண்டு பிரிவாக நாம் பிரிக்கலாம். முதல் பிரிவு பார்த்திங்கன்னா பண்டைய கால இந்திய வரலாறு, அப்புறம் இடைக்கால இந்திய வரலாறு. இதிலிருந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு 10 கொஸ்டின் மேலே கேட்பாங்க. ஸோ நாம் ஸ்கூல் புக்கு தாண்டி அவுட் சோர்ஸ் புக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்திங்கன்னா பூனம் தலால் தாகியா யாருமே தமிழில் யூடியூப் சேனலில் போடவே இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போடுறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பண்டைய கால இந்தியா ஒரே வீடியோவில் ஃபுல்லாக போட்டுட்டோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இடைக்கால இந்தியா, அதாவது இஸ்லாமியர்கள் வந்த பிறகு டெல்லி சுல்தான்கள், விஜயநகர் மற்றும் பாமினி, முகலாயர்கள், மராத்தியர்கள், சிலபஸில் இருக்க இந்த 4 டாப்பிக்கும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வரிசையாக பார்க்கலாம். முதல் பார்க்க போகிறது டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள் இஸ்லாமியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதம் தோன்றுச்சு. அரேபியாவில் தோன்றுச்சு. அரேபியான்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஈரான், ஈராக் அந்த பகுதியில் தோன்றுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆட்சியை விரிவுபடுத்தும் போது கிழக்கு நோக்கி வரும்போது இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. முக்கியமாக 2 பெரிய பேரரசர்கள், ஒன்று கஜினி, இன்னொன்று கோரி. கஜினி அவர்கள் படையெடுப்பு மட்டும்தான் எடுத்தார், கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போயிட்டார். ஆனால் கோரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட ஆட்சியை விரிவுபடுத்திட்டே வந்தாங்க. 12ஆவது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்தியா பயங்கரமாக செல்வ செழிப்போட ராஜபுத்திரர்கள் ஆட்சியில் இருந்தது. ராஜபுத்திரர்கள் மொத்தம் 16 ராஜபுத்திரர்கள் இந்தியாவை, வட இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க. அதில் பிருத்விராஜ் சௌகான் இவர் மிகப்பெரிய ஆட்சியாளர். மேக்சிமம் வட இந்தியாவே அவர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஆனால் ராஜபுத்திரர்கள்ட்ட இல்லாத ஒன்றே என்னென்னா ஒற்றுமை மட்டும்தான் இல்லை. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட கோரி இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வராரு. அந்த டைமில் பிருத்விராஜ் சௌகானுக்கும் ஜெயச்சந்திரா அவருக்கும் சரியான பகை இருந்தது. பிருத்விராஜ் சௌகான் ஜெயச்சந்திராவோட மகளை காதலிச்சிட்டு இருந்தார். ஆனால் ஜெயச்சந்திராவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த டைம் வராரு. முகமது கோரி 1191ஆவது ஆண்டில் முதலாவது தரையின் போரில் சந்திக்கிறாரு. அப்போ ராஜபுத்திரர்கள் எல்லாமே பிருத்விராஜ் சௌகானுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஈஸியாக கோரியை தோக்கடிச்சிட்டாங்க. 2வது டைம் ஒரு வருஷத்தில் கோரி மறுபடியும் திரும்ப வராரு 1192ஆவது ஆண்டில். அப்போ பார்த்திங்கன்னா பிருத்விராஜ் தனியாக தான் நின்று போராடுறாரு. ஆனால் கோரிட்ட இருந்தது ஒரு சின்ன படை தான். ஆனாலும் ஜெயிக்கிறாரு. பிருத்விராஜ் சௌகானை தோக்கடித்து ஆட்சியை பிடிக்கிறாரு. முதல்ல கோரி லாகூரில் இருந்தால் ஆட்சி பிடிக்கிறாரு. லாகூர் இப்போ பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது. அங்கே இருந்தால் ஆட்சி அமைக்கிறாரு. டெல்லி சுல்தான்கள் இவங்க மொத்தம் 5 வகையாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்லேவ் டைனாசிட்டி, அதாவது அடிமை வம்சம். அடுத்து கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சாயித் வம்சம், லோடி வம்சம். ஏன் 5 வகையான வம்சங்களாக பிரிக்கிறாங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா அப்பா, மகன், மருமகன் அப்படின்னு சொல்லி தொடர்புலே இல்லை. இந்த 5 வம்சத்துக்கும் தொடர்பே கிடையாது. அதனால தான் 5 வம்சமாக பிரிக்கிறாங்க. இதில் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சாயித் வம்சம் இவங்கெல்லாம் துருக்கியர்கள். லோடி வம்சம் மட்டும் ஆப்கானியர்கள். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 300 வருடம் ஆட்சி பிடிக்கிறாங்க. அதில் முதல்ல இருந்து பார்ப்போம். முதல்ல ஆட்சி செய்கிறது யாருன்னா அடிமை வம்சம். கோரி குதுப்தீன் ஐபக் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமையை வச்சுருந்தார். அவர் பார்த்திங்கன்னா போர் தளபதியாக மாறிட்டார். சாதாரண போர் வீரரை சேர்ந்து போர் தளபதியாக மாறிட்டார். இவர் கோரியோட அடிமையாக இருந்தது. கோரி இறந்த பிறகு இவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. கோரியோட பையனை ஆட்சியில் விடாமல் இவரே ஆட்சியை பிடிக்கிறாரு. ஸோ இது அடிமை வம்சம். அடிமையாக இருந்து ராஜாவானதுனால இது அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை மமலுக் வம்சம், இல்பாரி வம்சம்னு சொல்கிறாங்க. மமலுக்னா அதாவது பண்டகன் என்று பொருள். அதாவது இவங்களுக்கு ஏற்ற பொருள் தான் அவங்க பொருள் மாதிரி பயன்படுத்திடுவாங்க. இங்கே வானா வரணும், போனால் போகணும், இந்த மாதிரி அடிமையாக தான் இவங்க இருந்தாங்க. ஸோ இதனால தான் அடிமை வம்சம்னு பெயர்பட்டது. குதுப்தீன் ஐபக் இவர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். கோரியோட அடிமை. இவர் லாகூரை தலைமையமாக வச்சு இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இவர் பார்த்திங்கன்னா லேக் பாக்ஸ், அதாவது லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் என்றும் இவருக்கு பெயர் இருக்குது. உண்மையிலேயே இந்தியாவில் துருக்கியர் ஆட்சியை நிறுவியது குதுப்தீன் ஐபக். இந்தியாவில் பார்த்திங்கன்னா முதல் இஸ்லாமிய மசூதியை கட்டுறாரு. அது பேர் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க குவாத்துல் இஸ்லாம் மாஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை கட்டுறாரு. அடுத்து ஆஜ்மீரில் இருக்க அர்ஹை தின்கா ஜோப்ரா அப்படிங்கிற ஒரு மசூதியும் கட்டுறாரு.
அதுக்கப்புறம் குதுப் மினாரை கட்ட ஆரம்பிக்கிறாரு. குதுப் மினார்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்ந்த கோபுரங்கள். இது எதுக்காக கட்டுவாங்கன்னா, யாருக்காவது புகழறிந்த ஒரு மன்னருக்கோ இல்லை ஒரு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நல்ல ஃபேமஸாக இருக்கவங்களுக்கு கட்டுவாங்க. இது யாருக்காக கட்டப்பட்டதுன்னா, ஒரு சூஃபி துறவி குவாஜா குதுப்தீன் பக்தியார் காக்கி அப்படிங்கிற ஒரு துறவிக்காக கட்டப்பட்டது தான் இந்த குதுப் மினார். இவர் ஆரம்பத்தில் தொடங்கி வைக்கிறாரு, அதுக்குள்ளே இறந்து போயிடுறாரு. ஸோ இல்துமிஸ் காலத்தில் இது கட்டி முடிக்கப்படுது. இவரோட ஆட்சி காலத்தில் முக்கியமான ரெண்டு கவிஞர்கள் இருந்தாங்க. முதல் பேர் ஹசன் நிசாமி தஜ் உல் நாசிர் அடுத்து அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. இவரோட அரசவையில் 2 முக்கியமான கவிஞர்கள் இருந்தாங்க. முதல்ல ஹசன் நிசாமி, இவர் தஜ் உல் மாசிர் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. அடுத்து ஃபக் உல் தின், இவர் தாரிக் ஐ முபாரக் சாஹி அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஆட்சி பிடிச்ச ஒரு 4 வருஷத்தில் குதிரை விளையாட்டு விளையாடும்போது இறந்து போயிடுறாரு, கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிறகு குதுப்தீனோட பையன் ஆரம்சா ஆட்சிக்கு வராரு. இவர் ஒரு பெரிய வீரர்லாம் இல்லை. அதனால குதுப்தீன் ஐபக்கோட மருமகன் இவரை தோக்கடித்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அவரோட மருமகன் தான் இல்துமிஸ். இவரோட உண்மையான பேர் சம்சுதீன் இல்துமிஸ். துர்க்கிய ஆட்சியை இந்தியாவில் உண்மையிலே நிறுவியது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் திறமையான ஒரு ஆட்சியாளர். இவர் ஒரு அபர்லாய் துர்க்கியர், இல்பாரி பழங்குடியின வம்சத்தை சேர்ந்தவர். இவர் இல்பாரி அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் பார்த்தீங்கன்னா லாகூர்லேருந்து தலைமையகத்தை டெல்லிக்கு மாற்றுறாரு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானோட பேரரசே உருவாகுது. கோரி பார்த்தீங்கன்னா ஐபக் மாதிரியே நிறைய படைத்தளபதிகள் வச்சுருந்தாங்க. பிருத்விராஜ் சௌகானோட ஆட்சியை, அதாவது அவங்களோட நாட்டை பங்கு பிரிக்கும் போது ஒரு 4 தளபதிக்கு பிரிச்சுக்கிட்டாங்க கோரி இறந்த பிறகு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யால்தூஸ், கபாச்சா, அலி மர்தான், இப்படி 3 முக்கியமான தளபதிகள் இருந்தாங்க. இன்னொரு தளபதி தான் ஐபக். அவர் லாகூரில் ஆட்சி செஞ்சார். இல்துமிஸ் வந்ததோட வேலையாக இந்த 3 பேரையும் தோக்கடித்து தன்னோட நாட்டை பெருசாக்கிக்கிட்டாரு. டெல்லியை தலைநகராக வச்சு தன்னோட நாட்டை பெருசாக விரிவுபடுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலத்தில் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா குவாரிசம் ஜா ஜலாலுதீன் அப்படிங்கிறவரை துரத்துக்கிட்டே வராரு. குவாரிசம் ஜா ஜலாலுதீன் செங்கிஸ்கானுக்கு பயந்து இந்தியாவுக்குள்ளே வரணும், இவர்கிட்ட உதவி கேட்குறாரு. ஆனால் இல்துமிஸ் உதவி பண்ண முடியாதுன்னு மறுத்துறாரு. மறுத்தது மட்டும் இல்லாமல் குவாரிசம் ஜலாலுதீனை அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பகை இல்லாமல் செங்கிஸ்கான் இந்தியாவுக்கே வராமல் போயிடுறாரு. செங்கிஸ்கான் யாருன்னா மங்கோலியர்களோட அரசன். மங்கோலியர்னா ஒரு பெரிய படைப்பிரிவு, அவங்க போகிற இடமெல்லாம் வெற்றி தான். அலெக்சாண்டர் தெரியும்ல, கிரேக்க நாடு, அவர் போகிற இடம் ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சார். அதே மாதிரி தான் செங்கிஸ்கானும். செங்கிஸ்கானுக்கு எதிராக இல்துமிஸ் எதுவுமே பண்ணாதனால செங்கிஸ்கான் இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு நாடு இருந்ததுனால இல்துமிஸ் தன்னோட நாட்டை நல்ல சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. இக்தாக்களாக நாடை பிரிக்கிறாரு. நம்ம ஊரில் மாவட்டங்கள் எப்படியோ அதே மாதிரி அவர் இக்தாக்களாக பிரித்து இக்தாதார் அப்படிங்கிற தலைவர் பதவியில் கொடுக்குறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. வரி வசூலிக்கிறதும் இந்த இக்தாதார்களோட பொறுப்பு தான். இந்த இக்தாதாரர்களை மன்னர் நினச்சா எப்போனாலும் எந்த மாவட்டத்துலேருந்து எந்த மாவட்டத்துக்கும் மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு நாட்டை திறமையாக நிர்வகிக்கிறதுக்காக 40 பேர் கொண்ட ஒரு பிரபுக்கள் குழுவை உருவாக்குறாரு. அது துர்கன் ஐ சகல் கனி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த 40 பேர் சொல்கிற ஆலோசனையில் தான் மன்னர் எப்பவும் இருப்பார். இந்த 40 பேரும் அமைச்சர்களே நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ்ட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமும் இருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா காலிஃபா அவர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கி நாட்டை ஆள்றாரு. காலிஃபாவோட பட்டயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை இல்துமிஸ் வாங்கி ஆட்சி பண்ணுறாரு. இல்துமிஸ் நிறைய நாணயங்களை வெளியிடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான நாணயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வெள்ளி தங்கா 175 கிராம் உடையது. அடுத்து காப்பர் ஜிதால். இது பார்த்தீங்கன்னா காப்பர்னா செம்பால் செய்யப்பட்டது. இவர் கல்லறை கட்டுதலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாரு. ஏன்னா இந்தியாவுக்குள்ள கல்லறையை கட்ட ஆரம்பித்தது இல்துமிஸ் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் சுல்தான் கர்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கல்லறை இருக்குது.
அப்புறம் மின்கஸ் அஸ் சுராஜ் அப்படிங்கிற ஒரு புலவரை ஆதரிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தஹகத் ஐ நசௌரி அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதுறாரு. இல்துமிஸ் 1236 இறந்து போறாரு. அவருக்கு பிறகு அவரோட மூத்த பையன் ருக்னுதீன் ஃபிரோசா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவரோட ஆட்சி இவர் அரசனாவதே பிடிக்காம இவரோட தங்கச்சி ரஷ்யா சுல்தான் வந்து ருக்னுதீன் ஃபிரோசாவை கொன்றாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா சுல்தான் வந்து ஆட்சிக்கு வராங்க. ரஷ்யா சுல்தான் டெல்லி சுல்தானை ஆட்சி செஞ்ச ஒரே ஒரு பெண்மணி இவங்க தான். மற்ற முஸ்லீம் மாதிரி இவங்க வந்து பர்தா போடாமல் ஒரு ராஜ கம்பீரமாக ஆட்சி பண்ணுறாங்க. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யானை மேலே உட்காந்து சவாரி செஞ்சு நாட்டை வந்து சுற்றி பார்க்க வராங்க. ஒரு பெண் ஆட்சிக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபுக்கள் குழுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்னென்னா, மாலிக் ஜமாலுதீன் யாக்குத் அப்படிங்கிற ஒரு அபிசீனிய அடிமையை காதலிக்கிறாங்க. காதலிக்க மட்டும் இல்லாமல் ஒரு அபிசீனிய அடிமையை வந்து குதிரைகளுக்கு ஒரு கண்காணிப்பாளரை நியமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பில் ஒப்படைச்சனால இந்த பிரபுக்களுக்கு ஈக்குவலாக இந்த ஜமாலுதீன் யாக்குத் வராரு. வந்த உடனே இந்த பிரபுக்களுக்கெல்லாம் பிடிக்காம இவங்க எல்லாம் திட்டம் போட்டு தன்னோட தம்பியாலேயே ரஷ்யாவை வந்து கொள்றாங்க. 1240 ஒரு பட்டிண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி வேணுங்கிட்டே ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி ரஷ்யாவை கொன்றாங்க. ரஷ்யாவுக்கு பிறகு நிறைய பேர் ஆட்சிக்கு வராங்க. பக்ரம் ஷா, அலாவுதீன் மசூத் ஷா, அடுத்து நசுருதீன் முகமது. இவங்கெல்லாம் இல்துமிஷோட பேரன் தான். இவங்க வரும்போதே இந்த நசுருதீன் முகமது ஆட்சிக்கு வரும்போதே பால்பன் வந்து ஒரு அமைச்சராக இருக்கார், பிரபுக்களில் ஒருத்தராக இருக்கார். இவர் வந்து மற்ற பிரபுக்கள் சொல்லதெல்லாம் கேட்காம தானே நாட்டோட அரசரை மயக்கி ஆட்சியை தன்வசம் வச்சுக்கிறாரு. நசுருதீன் முகமது 1265 இறந்த பிறகு பால்பன் ஆட்சியை பிடிச்சிக்கிறாரு. இவர் வந்த உடனே செய்த முக்கிய வேலை என்னன்னா, இந்த 40 பேர் கொண்ட பிரபுக்கள் குழுவை வந்து அழிச்சதான், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பெரிய மன்னராக உருவாக்கிறாரு. பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்துமிஷோட சின்ன பையனாக இருக்கும்போது அடிமையாக சேர்ந்தவர் தான் பால்பன். கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து பிரபுக்கள் குழுக்களையும் சேர்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானோட ஒரு ராஜாவே ஆகிட்டார். இவர் ராஜா ஆன உடனே முதல்ல செஞ்ச வேலை என்னென்னா, நாட்டில் மக்கள் யார் பார்க்க வந்தாலும் அவரை வந்து காலில் விழுந்து வணங்கணும். இதுதான் முதல் ரூல்ஸு. அதுக்கு நம்ம இவரை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட நிழலாக பூமியில் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வராது. இதுக்கு பேர் ஜின் ஐ இல்லாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடவுளோட பேரில் இவர் வந்து ஆட்சி செய்கிறாரு. இவர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமாக ஆட்சி செஞ்சார். அவரோட கோர்ட்டில் யாருமே இவரை எதிர்த்து பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஜோக் அடிக்கக்கூடாது. நம்மளாம் நிறைய கதைகளில் படிச்சிருப்போம். மன்னர்கள் வந்து அமைச்சர்களை பாராட்டி பரிசு பொருட்கள் வழங்குது, புலவர்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு பரிசு வழங்குது, இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவரோட ஆட்சியில் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் துருக்கியர்கள் அல்லாத யாராவது முஸ்லீம் வந்து அது மட்டும் இல்லாமல் துருக்கியர் அல்லாத யாராவது முஸ்லீம் ஒரு போர் வீரனாவோ ஏதாவது இருந்தாலும் அதை வந்து படையை விட்டே மொத்தமாக நீக்கிடுவார். பாரித் அப்படிங்கிற ஒரு ஒற்றர் படையை வச்சுருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இவர் சொல்ல இதெல்லாம் அந்த ஒற்றர்கள் வந்து நாட்டில் என்ன தப்பு நடந்தாலும் அதை வந்து மன்னர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதை வந்து இவர் சரி பண்ணுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நவ்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பெர்சிய பண்டிகையை இந்தியாவுக்குள்ளே அறிமுகப்படுத்துகிறாரு. இவரோட பேச்சை கேட்கலன்னு சொல்லி ஒரு 3 கவர்னரை கொன்றுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியோட கவர்னர் ஹைபத் கான், பட்டிண்டாவோட கவர்னர் ஷேர்கான், பெங்காலோட கவர்னர் துக்ரில் கான். துக்ரில் கான் வந்து காலில் விழுந்து வணங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காகவே துக்ரில் கானை கொன்னார். அப்புறம் மேவாரில் மேயோ அப்படிங்கிற ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இருந்தது. அதை இவர் தனியால் மீன்ஸ் தனியாக ஒரு படையை கொண்டு போயிட்டு அடக்குனார். இவர் கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குதல் தான். யாராவது இவர் எதிர்த்து பேசினாலே இரும்பு கரம் கொண்டு அடக்கிடுவார். ஆனால் இவர் வந்து நாட்டை வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. நிதித்துறையை பார்த்துக்கிட்டது யாருன்னா படைத்தலைவர் தான். டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படைத்துறை அமைச்சர் யாரோ அவர் தான் நிதித்துறையும் பார்த்தாங்க. அதை 2ஆக பிரிக்கிறாரு. நிதித்துறை வந்து திவான் ஐ அன்சாரத் அப்படிங்கிற ஒரு துறையை உருவாக்குறாரு. அப்புறம் இராணுவத்துறை வந்து திவான் ஐ ஆரிஸ் என்று அழைக்கப்படுகிறது.
இவர் வந்து தன்னை நாசிர் அமீர் உல் மொமின், அதாவது கலிப்பாவோட வலது கை மனிதன் அப்படின்னு இவரை சொல்லிக்கிட்டாரு. கலிப்பாக்கள்னா உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்களோட தலைவர். இவர் வந்து டெல்லியில் ஆட்சி செய்யும்போது கலிப்பாவோட வலது கை மனிதன் அப்படின்னு சொல்லி, அதாவது கலிப்பாவோட ஒரு கை அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1287 இறந்து போகிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து 2 முக்கியமான புலவர் இருந்தாங்க. அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. முதல்ல இருந்தது அமீர் குஸ்ரோ. இவர் வந்து இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுகிறாரு. ஒரு பெரிய பாடகர். 4 லட்சம் கப்லெட் அப்படிங்கிற ஒரு பாட்டையும் எழுதியிருக்காரு. இவர் வந்து புக் வந்து பார்த்தீங்கன்னா நூ சுபீர் அப்படிங்கிற ஒரு புக் எழுதிட்டு, அந்த புக்கில் வந்து இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு அமீர் குஸ்ரோ எழுதியிருக்காரு. அப்புறம் அமீர் ஹாசன் அப்படிங்கிற இன்னொரு புலவர் இருந்தார். அவர் வந்து ஃபவா துல் ஃபவத் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. பால்பன் இறந்த பிறகு கைகுவாபாத் அப்படிங்கிற பால்பனோட பேரன் ஆட்சிக்கு வராரு. அவரோட ஆட்சி வந்து ரொம்ப நாள் நினைக்கல. இவர் வந்து சின்ன பையனாக இருந்ததுனால ஜலாலுதீன் கில்ஜி வந்து இவரை கொன்றாரு. ஜலாலுதீன் கில்ஜி இவரை கொன்னதுனால பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் மொத்தமாக முடிஞ்சு போகுது. புதுசாக கில்ஜி வம்சம் வந்து தோற்றுவிக்கப்படுது. இந்த கில்ஜி வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 30 வருஷம்தான் ஆட்சி இருந்து. ரொம்ப குறுகிய காலம் இருந்த வம்சம் வந்து கில்ஜி வம்சம். ஆனால் இந்தியா முழுக்க டெல்லி சுல்தான்களை பரப்புனது இந்த கில்ஜி வம்சம் தான். ஏன்னா அதில் ஆட்சி செஞ்சது அலாவுதீன் கில்ஜி. ஸோ பார்த்தீங்கன்னா நாம் யார் எங்கேருந்து வரோங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்மளோட பிரெயின் என்ன சொல்லுது, நம்மளோட மூளை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம். ஜலாலுதீன் கில்ஜி தான் மொத ஆட்சியிலே செய்கிறாரு. இவருக்கு ஆட்சிக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப வயசாகிடுது. கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இவர் வந்து ஒரு அமைதியான ஆட்சி தான் பிடிக்கிறாரு. எந்த ஒரு போருமே இவரோட ஆட்சியில் நடக்கலை. இவர் வந்து பால்பன் ஆட்சியில் தப்பு செஞ்ச நிறைய பேருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்குறாரு. ஸோ இவரோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காம அலாவுதீன் கில்ஜி, அவரோட மருமகன் ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னுட்டு ஆட்சியை பிடிக்கிறாரு. 1294 அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தேவகிரி யாதவர்களோட தலைவரான ராமச்சந்திர ராயை தோக்கடித்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் இவர் வந்து தன்னோட பேரை வந்து எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு 1296 ஆட்சியை பிடிக்கிறாரு. அலாவுதீன் கில்ஜி யார்? அவரோட உண்மையான பெயர் வந்து அலி குர்சப். ஜலாலுதீன் கில்ஜி இவரோட திறமையை பார்த்து தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகனாக ஆக்கிக்கிடுவார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நேரடியாக பெரிய பதவியெலாம் கொடுக்காம இந்த திருவிழாக்களுக்கான ஆமீர் ஐ துசுக் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. அப்புறம் இவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவரே போர் மற்றும் இராணுவத்துறைக்கான அமைச்சர் பதவியை எடுத்துக்கிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா பால்பன் எப்படி ஆட்சி பண்ணாரோ அதே மாதிரி இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்தார். யார் இவரை எடுத்து பேசினாலும் அவரை சோலையை முடிச்சுடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான ஒரு படையை வச்சுருந்தார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததோட 4 முக்கியமான ஒரு திட்டங்களை பண்ணார். பிரபுக்கள்கிட்ட இருந்த ஒரு சொத்துக்களை முடக்கிறார். ஜலாலுதீன் கில்ஜி வந்து பிரபுக்களை மறுபடியும் கொண்டு வராரு. ஓகேவா, பால்பன் வந்து வேண்டான்னு சொல்லி தூக்கிடுவார். ஆனால் ஜலாலுதீன் கில்ஜி பிரபுக்கள் மறுபடியும் உருவாக்குவார். அலாவுதீன் கில்ஜி வந்து மொத்தமாக அழிக்காமல் அவரோட சொத்தை முடக்கிறாரு. அப்புறம் உளவுத்துறையை பலப்படுத்துகிறாரு. கல் அருந்துதல், மது அருந்துதல்லாம் ஒழிக்கிறாரு. போதைப் பொருட்களை மொத்தமாக ஒழிக்கிறாரு. பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருவிழா நடத்தின ஒரு ஊரில் வந்து ஒரு திருவிழா நடத்தினாலே அலாவுதீன் கில்ஜி பெர்மிஷன் இல்லாமல் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் உருவாக்குறாரு. முதல்ல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரச வம்சங்கள்லேயே நிலையான ஒரு படையை உருவாக்குனது அலாவுதீன் கில்ஜி தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா தேவைப்படும் போது மட்டும்தான் நிறைய ஆள் எடுப்பாங்க. மற்றபடி மன்னரை பாதுகாக்கிறதுக்கு, நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ பெரிய அளவுலலாம் படம் இருக்காது. ஆனால் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சியில் வந்து அவங்க எங்கெல்லாம் கைப்பற்றாங்களோ அங்கே எல்லாமே ஒரு நிலையான படையாக வச்சுருந்தார். அதனால தான் நாடு முழுக்க கைப்பற்ற முடிஞ்சுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தோக்கடிக்கிறாரு. அலாவுதீன் கில்ஜி நேரடியாக தோக்கடிக்கிறாரு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வருஷங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. 1299 ஆண்டு குஜராத்தை சேர்ந்த வாகல அரசர் ராய்கரனை தோக்கடிக்கிறாரு. தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் சோம்நாத் கோயிலை மறுபடியும் கொள்ளையடிக்கிறாரு. முதல்ல கொள்ளையடித்தது கஜினி முகமது, ரெண்டாவது வந்து கொள்ளையடித்தது அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 1301 ரஜபுத்தின அரசரான
ரந்தம்போரை சேர்ந்த ஹாமீர் தேவாவை தோக்கடிக்கிறாரு. ஹாமீர் தேவா இறந்த உடனே அங்கே இருந்த இளவரசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீக்குளிச்சு இறந்து போயிருந்தாங்க. அடுத்து சித்தூரை சேர்ந்த ராஜா ரத்தன் சிங்கை தோக்கடிக்கிறாரு. இங்கே வந்து ராணி பத்மினி வந்து தீக்குளிச்சு இறந்து போயிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் மாலிக் முகமது ஜெய்சி அப்படிங்கிறவர் வந்து பத்மாவதி அப்படிங்கிற நூல் எழுதுறாரு. இது வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம். யாராவது பார்க்கலன்னா அந்த பத்மாவதி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அலாவுதீன் கில்ஜி எவ்வளோ கொடூரமானது, மாலிக் கஃபூர் வந்து எப்படிலாம் நாட்டை கைப்பற்றதுக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1305 மால்வாவை தோக்கடிக்கிறாரு. 1311 சிவானா அப்படிங்கிற இடத்துல ராஜா சிட்டல் தேவாவை தோக்கடிக்கிறாரு. 1311 ஜலோரையும் கைப்பற்றாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட நேரடி படையெடுப்பாக இருந்தது. ஆனால் தென்னிந்தியாவுக்கு போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர் அப்படிங்கிற தன்னோட படைத்தளபதியை அனுப்புகிறாரு. மாலிக் கஃபூர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜியோட ஒரு விசுவாசமான அடிமை, ரொம்ப ரொம்ப விசுவாசமான அடிமை. இவர் வந்து அடிமை மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி. இவரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியை ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. இவரோட முதல் படையெடுப்பு வந்து என்னென்னா ராய்கரனை மறுபடியும் தோக்கடித்து அவரை கொன்றாரு. ராய்கரன் வந்து அலாவுதீன் கில்ஜியோட போரிடும்போது தோக்கடிக்கப்பட்டு ஓடி போயிட்டார். இது மறுபடியும் வரும்போது பார்த்திங்கன்னா ராய்கரனை மாலிக் கஃபூர் வந்து கொன்றுவார். 1307 தேவகிரியை தோக்கடிக்கிறாரு. தேவகிரியில் யாதவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. அவரோட அரசன் வந்து ராய் ராமச்சந்திரா. இவரை வந்து மாலிக் கஃபூர் தோக்கடிக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் ராமச்சந்திரா வந்து தன்னோட பொண்ணை அலாவுதீன் கில்ஜிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதோட வாராங்களை சேர்ந்த காக்கத்தியர்களை தோக்கடிக்கிறாரு. இங்கே வந்து எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவை சுற்றி இருக்க பகுதி தான் இந்த காக்கத்தியர்கள் ஆட்சி செய்த பகுதி. இங்கே வந்து பிரதாபருத்ரதேவா அப்படிங்கிற மன்னரை தோக்கடிக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சாலாவை சேர்ந்த வீர பல்லாளரை தோக்கடிக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகத்தை சேர்ந்த துவார சமுத்திரம் தான் இந்த பகுதி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெலுங்கானா, குஜராத்து, கர்நாடகா. அடுத்து வந்து லாஸ்ட் வந்து 1311 மதுரையை சேர்ந்த பாண்டியர்களை தோக்கடிக்கிறாரு. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வாரில் இவர் வந்து சேரல. வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன்கிற அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரியான சண்டை இருக்குது. இதில் வந்து மாலிக் கஃபூர் வந்து வீரபாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் சுந்தரபாண்டியன் தோக்கடிக்கப்படுறாரு. தோக்கடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் ஒரு மசூதியும் கட்டுறாரு. இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் அந்த மசூதி இருக்குது. போகிற வழியில் மறுபடியும் ராமேஸ்வரம் வர வந்துட்டு டெல்லிக்கே மறுபடியும் போகிறாரு. போகிற வழியில் சிதம்பரம் கோயிலில் இருக்க தங்க நகைகள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு. இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வரிசையை தான் ஞாபகம் வைக்கணும். தேவகிரி, வாரங்கல், ஹொய்சாலா, மதுரை. ஸோ இந்த வரிசையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து இவ்வளோ பெரிய ஒரு படையை வச்சு இந்தியா முழுக்க கைப்பற்றாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெல்லி, பெங்காலு, அப்புறம் லாகூர் வரைக்கும் இருந்த நாடு வந்து அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சியில் வந்து தென்னிந்தியா வரைக்கும் இருக்குது. இவரோட ஆட்சியிலையும் அமீர் குஸ்ரோ கொஞ்ச நாள் இருக்கார். இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து அமீர் குஸ்ரோவுக்கு துதி ஐ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. இவர் வந்து அஞ்சல் துறையை தோற்றுவிக்கிறாரு. ஆனால் அது வந்து பெரிய அளவுலலாம் ஆதாரம் இல்லை. ஆனால் அஞ்சல் துறையை தோற்றுவிக்கிறாரு. அலாவுதீன் கில்ஜி கட்டிய கட்டடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலாய் தர்வாசா, ஹவுஸ் காஸ், மஹால் ஹகார் சத்தூன், ஜமாய்த் கானா மசூதி, அலாய் மினார், ஃபோர்ட் ஆஃப் சிரி கோட்டை, இந்த 6 கட்டடங்களையும் கட்டுறாரு. அடுத்து அலாவுதீனோட ஆட்சி முறையை பற்றி பார்ப்போம். அலாவுதீன் தனக்குத்தானே சிக்கந்தர் ஐ அசாம் அப்படிங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே இவரோட உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா அலி குர்சப், அதுக்கப்புறம் பேர் அலாவுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் சிக்கந்தர் ஐ அசாம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வச்சுக்கிட்டாரு. இந்தியாவிலேயே ஒரு நிலையான படையை வச்சது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படைக்கு சம்பளம் கொடுக்குறாரு. முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாமே ஒரு சில இடங்களை கொடுத்து நீயே வரியை பிரித்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து பணமாக கொடுக்குறாரு. 2 வகையான போர் வீரர்கள் கொடுக்குறாரு, பட்டங்கள் கொடுக்குறாரு. ஒன்று வந்து சேராங்கிறது இவரோட படை வீரர்களில் சோல்ஜர்ஸ்க்கு வந்து நம்பர் கொடுக்குறாரு. சேரா அப்படிங்கிற ஒரு நம்பர் சிஸ்டத்தை கொடுக்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா போர் வீரர்களுக்கு ஒரு பேட்ஜ் மாதிரி கொடுத்து அவங்கள நம்பர் பிடிச்சிருப்பாங்க. அந்த நம்பர் தான் அவங்களோட அடையாளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கு டாக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வராரு.
இவர் வந்து ஆட்சியில் மட்டும் பார்க்காம சந்தையிலையும் நிறைய நிர்வாக சீர்திருத்தங்கள் கொண்டு வராரு. மொத்தம் 4 வகையான சந்தைகள் இருந்தது. ஒன்று வந்து தானிய சந்தை, அது வந்து பார்த்திங்கன்னா மண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட தலைவர் வந்து சஹானா ஐ மண்டி. அடுத்து வந்து துணி மற்றும் மளிகை பொருட்களுக்கான மார்க்கெட்டு, அது வந்து சராய் அடில் அப்படிங்கிறவரோட பொறுப்பில் இருந்தது. அடுத்து குதிரை, அடிமைகள், கால்நடைகளுக்கான ஒரு சந்தை இருந்தது. மற்ற பொருட்களுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு சந்தை. இப்படி சந்தையே பார்த்திங்கன்னா 4 சந்தை இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா முன்றியான்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றற்படையும் இவர் வந்து வச்சிருந்தார். ஒவ்வொரு வியாபாரியுமே இந்த சந்தையில் வந்து அவங்களோட பேரை பதிவு செய்யணும். இந்த சந்தைக்கெலாம் தலைவர் யாருன்னா திவான் ஐ ரியாசத் அப்படிங்கிறவர் தான் தலைவர். அப்படி யாராவது பதிவு செய்யலைனாலும், கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி ஏதாவது சந்தையில் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுன்னு கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க. பதுக்கல் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பஞ்சத்தில் வந்து விலைவாசி ஏறணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் பொருட்களை பதுக்குவாங்க. அந்த பதுக்கல் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க. இந்துக்கள் மீது ஜிஸ்யாங்கிற வரியை விதித்தார். அப்புறம் கால்நடைகளுக்கான வரி, வீட்டு வரி எல்லாமே இந்துக்கள் மேலே வச்சுருந்தார். அப்புறம் இவரோட நில வருவாய் சீர்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை முதல்ல அளந்தது வந்து இவர் தான். நிலத்தை அளந்து நில வரியை பணமாக பெற்றதும் இவர் தான். பிஸ்வா அப்படிங்கிறது தான் நிலத்தோட அளவு முறை. வரி வந்து பார்த்திங்கன்னா 1/5 பங்கு. வீட்டு வரி வந்து கிரகி, மேய்ச்சல் வரி வந்து சாரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருக்கும் வரி, தலைவரி அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருந்தது. அதை வந்து இவர் வந்து ஒழிச்சு கட்டுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மத போதகர்களுக்கு நிறையா இடங்கள் கொடுக்குறாரு. அது வந்து இனாம் மற்றும் வக்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாம் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலத்தில் தான் ஆரம்பிச்சிது. இவ்வளோ ஒரு சிறப்பான ஆட்சியை செஞ்சவர் தான் அலாவுதீன் கில்ஜி. பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுத்ததுனால இவருக்கு பயந்தே எல்லாருமே அமைதியாகவே இருந்துட்டாங்க. அலாவுதீன் கில்ஜி 1316 இறந்து போகிறாரு. அவருக்கு பிறகு முபாரக் ஷா அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. அடுத்து நஸ்ருதீன் குஸ்ருஷா அப்படிங்கிறவரும் ஆட்சிக்கு வராரு. பெரிய அளவுலாம் இவங்களால ஜொலிக்க முடியலை. 1320 கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட பேரனான நசீருதீன் குஸ்ருஷாவை கொண்டுட்டு ஆட்சியை பிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். இவரோட உண்மையான பேர் வந்து காசி மாலிக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா துக்லதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் டெல்லிக்கே வந்துடுறாரு. காசி மாலிக் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. முதல்ல இந்தியாவில் நீர் வளத்துக்குன்னு ஒரு துறையை காசி மாலிக், அதாவது கியாசுதீன் துக்ளக்கோட சிறப்பம்சம் என்னன்னா நீர்ப்பாசனத்துக்குன்னு இந்தியாவிலேயே முதல்ல திட்டங்கள் கொண்டு வராரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கு பிறகு அவரோட பையன் முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வராரு. முகமது பின் துக்ளக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு எல்லா சிறப்பும் இருந்தும் ஆனால் இவரால் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியலை. முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர் வந்து ஜுனா கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததோடைய நிறைய திட்டங்கள் கொண்டு வராரு. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே ஃபெயில் ஆகுது. இவர் வந்ததோடய பார்த்தீங்கன்னா இந்த மொங்காலியர்கள் தாக்குதல் வந்து நிறைய இருந்தது. அதுக்கு பயந்து வந்து தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுறாரு. தேவகிரிக்கு மாற்றினதோட பார்த்தீங்கன்னா தௌலதாபாத் அப்படின்னு அதுக்கு பேரும் வைக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து அங்கே வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது. இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா நதி இருக்கிறதுனால அங்கே தண்ணி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. ஆனால் தேவகிரியில் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. போகும்போதே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வராரு. இந்த டெல்லிக்கும் தேவகிரிக்கும் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் வித்தியாசம். மறுபடியும் தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு போகும்போது நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்படி தேவகிரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தென்னிந்திய அரசுகள் எல்லாமே தங்களை சுதந்திர அரசுகளாக அறிவிச்சுக்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 2 வம்சம் உருவாச்சு. ஒன்று விஜயநகர், பாமினி. அது வந்து அடுத்து பார்ப்போம் டெல்லி சுல்தான்கள் முடிஞ்ச பிறகு. இவர் வந்து இந்தியாவிலேயே எந்த மன்னரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திட்டுறாரு. அது என்னன்னா ஈராக்கில் இருக்க இஸ்லாமிய மன்னரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படையை உருவாக்குறாரு. ஆனால் அமைச்சர்கள் எல்லாமே இது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொன்னதுனால அதை கலைச்சிறாரு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரி இழப்பு ஏற்படுது. இந்த வரி இழப்பை எல்லாம் ஈடுகட்டுறதுக்காக யமுனா, கங்கா, தோவாப்பில் இருக்க விவசாயிகளுக்கு எல்லாமே வரி ஏற்றுறாரு. ஸோ அந்த வரி கட்ட முடியாதவங்கள கூப்பிட்டு கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுன்னு கொடுமையான தண்டனைகள் கொடுக்குறாரு.
இந்த தண்டனைகளுக்கு எல்லாம் பயந்து மக்கள் எல்லாமே இந்த காட்டு பகுதியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அந்த வரியை தள்ளுபடி பண்ண பிறகு தான் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஊருக்குள்ளேயே மக்கள் எல்லாம் வராங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து அடையாள நாணய முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இல்துமிஸோட நாணயங்கள் தான் சந்தையில் இருந்தது. அது இல்துமிஸோட மூஞ்சி தான் இருந்தது, முகம்தான் இருந்தது. இவர் வந்து தன்னோட முகத்தை அடையாளமாக வைக்கிறதுக்காக செம்பாலான ஒரு நாணயத்தை வெளியிடுறாரு. அது ஈஸியாக கிடைச்சதுனால வீட்டிலேயே மக்கள் எல்லாமே அதை செஞ்சதுனால அந்த நாணய முறை வந்து தோற்று போயிடுது. விலை மதிப்பு எல்லாமே ஏறி போயிடுது. மறுபடியும் இதை வந்து கேன்சல் பண்ணுறாரு. இவர் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வராரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுது. அதனாலேயே இவர் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத மன்னர் கூட நாம் வந்து சொல்லலாம். இவரோட ஆட்சி காலத்தில் வந்து இபின் பதுத்தா, மொரோக்கோ நாட்டு பயணியான இபின் பதுத்தா வந்து வராரு. வந்து மட்டும் இல்லாமல் சஃபர்நாமா ரேக்லா, அதாவது பயணங்கள் அப்படின்னு ஒரு நூலை எழுதுறாரு. இந்தியாவுக்கு 1334 ஆண்டு வராரு. இவர் வந்ததோட பார்த்தீங்கன்னா இவரோட புகழை கேட்ட முகமது பின் துக்ளக் வந்து குவாசியா இவரை நியமிக்கிறாரு. 8 வருஷம் இந்தியாவில் குவாசியா இருக்கிறாரு. முகமது பின் துக்ளக் செஞ்சதுலேயே ஒரு பெரிய நல்ல விஷயம்னா விவசாயிகளுக்கான ஒரு தனித்துறையை உருவாக்கினார். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவான் ஐ ஆமீர் கோகி அப்படின்னு ஒரு விவசாயத்துறையை உருவாக்கினார். உருவாக்கும் போது தான் இந்த விவசாயிகளுக்கான வரியை ஒரு விதிச்சார். அது ஃபெயிலியர் ஆனதோட டக்காவி லோன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கடன் கொடுத்து அதை வந்து மீட்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதுவும் தோல்வி அடைஞ்சிருது. முகமது பின் துக்ளக் வந்து ஜோகன்புரா அப்படிங்கிற இடத்துல ஒரு நகரத்தையே அமைக்கிறாரு. புதுசாக ஜோகன்புரா அப்படிங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு. அங்கே வந்து அரண்மனை அப்புறம் எல்லாமே கட்டுறாரு. அங்கே வந்து அதிலாபாத் அப்படிங்கிற ஒரு கோட்டையும் கட்டுறாரு. முகமது பின் துக்ளக் வந்து அவரை பற்றி நாம் சொல்லணும்னா எல்லாமே இருந்தது. டெல்லி சுல்தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போதும் அவரால் தக்க வைக்க முடியாமல் டெல்லி சுல்தான் அப்படி செதஞ்சு போக காரணமாக ஆயிட்டார். தெற்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, அப்புறம் மதுரை சுல்தானி தனித்தனி நாடுகள் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 1351 இறந்து போகிறாரு. இவர் இறந்த பிறகு இவரோட பையன் ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமினை வந்து நிதி அமைச்சராக இவர் ஆட்சிக்கு வந்ததோடு செஞ்ச மொதல் விஷயம் என்னென்னா ஒரு பிராமின் கானை ஜஹான் மக்பல் அப்படிங்கிற ஒரு பிராமினை வந்து நிதி அமைச்சராக, அதாவது பிரதம அமைச்சராக ஃபெரோஸ் ஷா துக்ளக் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு பிராமினை வந்து பிரதம அமைச்சராக உருவாக்குறாரு. பிராமின்லேருந்து முஸ்லீமுக்கு மாற்றின உடனே கானை ஜஹான் மக்பல் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயர் வைக்கிறாரு. ஃபெரோஸ் ஷா துக்ளக்கோட ஆரம்பகால ஆட்சியில் வந்து நிதி நிலையே இல்லை. ஏன்னா முகமது பின் துக்ளக் வந்து அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலையும் ஜவாலாவில் இருக்க முக்தி ஆலயத்தையும் கொள்ளையடிக்கிறாரு. இவர் வந்து உலமாக்கல் பேச்சை வந்து ரொம்ப தீவிரமாக பின்பற்றாரு. ஏன்னா வேறு வழியும் இல்லை, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் ஒரிசாவில் ஒரு பெரிய படையெடுப்பு நிகழ்த்தி அங்கேருந்து கொள்ளையடிச்சு வந்த தங்கத்தை வச்சு தன்னோட நாட்டை வந்து ஓரளவுக்கு சீர்படுத்துகிறாரு. முஸ்லீம்கள் மேலே ஜிஸ்யாங்கிற வரியை ரொம்ப தீவிரமாக முஸ்லீம்கள் அல்லாதவருக்கு மேலே விதிக்கிறாரு. அப்புறம் இக்தாதாரி சிஸ்டத்தை வந்து இக்தாதாரி முறையை பரம்பரையாக அவங்க தான் இக்தாதாரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு நிறைய கால்வாய்கள்லாம் வெட்டுறாரு. 3 முக்கியமான கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா சிர்சாலேருந்து ஹன்சி வரைக்கும், அடுத்து சட்லஜ்லேருந்து ஹன்சி வரைக்கும், யமுனாலேருந்து இசார் வரைக்கும், இப்படி சொல்லி ஒரு 3 முக்கியமான கால்வாயை வெட்டுறாரு. ஒவ்வொரு கால்வாயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த 3ல் பெருசு வந்து சட்லஜ்லேருந்து ஹன்சி வரைக்கும். இந்த அளவுக்கு நீர்ப்பாசனங்கள் வெட்டினதுனால இவரோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பழத்தோட்டங்கள் மேலே இருந்தது. நீர்ப்பாசனங்கள் எல்லாமே கொண்டு வந்ததுனால நீர்ப்பாசனத்துக்குன்னு ஒரு வரியும் விதிக்கிறாரு. சார்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வரியை விதிக்கிறாரு. ஸோ விவசாயங்கள் எல்லாம் செழிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வரியையும் குறைக்கிறாரு. மொத்தமாக இவரோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள், அதாவது விளைச்சலுக்குன்னு ஒரு வரி வச்சுருப்பார். அது பேர் கராஜி. 10ல் 1% மொத்தம் 10% தான் அந்த வரி விளைச்சலுக்கான வரியே இருந்தது. மற்றவங்கெல்லாம் 5ல் 1 பங்கு, 6ல் 1 பங்கு, 5ல் 1 பங்குனா 20%. ஆனால் இவரோட ஆட்சியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு தான், 10% தான் வரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஆயுதங்கள் வச்சிருக்கிறதுக்குன்னு ஒரு வரி விதிச்சாரு. அது பேர் ஜகத்து. அப்புறம்
போர் வீரர்களில் வந்து போரிடும் போது எதிரி நாட்டு அரசர்களை கைப்பற்றும் போது அங்கே திரை வரி விதிப்பாங்கல்ல, அது வந்து 20% வரி விதிச்சாரு. இவர் வந்து 2 வகையான நாணயங்களை வெளியிடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 50% ஜித்தால் அளவுக்கு இருக்கும். அடுத்து வந்து பிச் 23% அளவுக்கு ஜித்தால் வந்து இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகளுக்குன்னு ஒரு துறையை உருவாக்குறாரு. அதுக்கு தலைவர் வந்து திவானை பண்டகன். யாராவது ஏதாவது ஒரு வியாபாரி எனக்கு அடிமை வேணும்னு சொன்னால் இந்த திவானை பண்டகனை வந்து சந்திச்சா போதும், இவர் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு தலைவர் வந்து வக்கீல் தார் அப்படின்னு சொல்லி தலைவர். அப்புறம் கோட்டைகள் கட்டுவதற்கு கற்கான்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறாரு. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அடிமைகளை வச்சு கோட்டைகள் கட்டுவாங்க. ஃபிரோசா துக்ளக் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் ஃபிரோசாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோசா கோட்லா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ஃபிரோசா கோட்லா அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு. இப்போ தான் அருண்ஜேட்லி ஸ்டேடியமாக மாற்றிட்டாங்க. ஜாமா மஸ்ஜித் அப்படிங்கிற சொல்லி ஒரு மசூதியை இவர் கட்டுறாரு. மசூதியை சீரமைக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ட்ரஸ்ட்னா அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அது பேர் திவானை கைரத். அனாதைகள் விதவைகளுக்காக அது ஒரு துறையாக இருந்தது. விதவைகளுக்கெல்லாம் மறுமணம் செய்வதற்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்குன்னு தனி துறையையும் உருவாக்குறாரு. அப்புறம் இலவசமாக மருத்துவமனைகள் அமைக்கிறாரு. அதுக்கு பேர் தாருல் சஃபா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏழைகளுக்கு நிதி உதவி செய்வதற்காக திவானை இஸ்டிப்காக் அப்படின்னு சொல்லியும் ஒரு துறையை உருவாக்குறாரு. தோப்பாரா மற்றும் மீரட் அப்படிங்கிற இடத்துல இருந்து அசோக தூண்களை டெல்லிக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து 2 புலவர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பரணி, இன்னொரு வந்து குவாஜா அப்துல் மாலிக் இஸ்லாமி. நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இல்லைனாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வீடியோவில் இருக்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பரணி எழுதிய 2 புக் வந்து தாரிக் ஃபிரோஸ் ஷாஹி, இன்னொரு புக் வந்து ஃபுத்வா ஜஹந்தாரி. குவாஜா அப்துல் மாலிக் இஸ்லாமி வந்து ஃபத்தக் சுலாட்டின் அப்படின்னு சொல்லி சுல்தான்களை பற்றி புக் எழுதுறாரு. அதில் ஃபிரோஸா துக்ளக்கை பற்றி பயங்கரமாக எழுதி வச்சிருக்காரு. ஃபிரோஸா துக்ளக் வந்து தனக்கு தானே ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதிக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து ஃபுட்டுகத் ஃபிரோஸ் ஷாஹி. அடுத்து குதப் ஃபிரோஸ் ஷாஹி அப்படின்னு நமக்கு ஒரு புக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து இயற்பியல் பற்றி பேசுது. ஃபிரோஸா துக்ளக் இறந்த பிறகு நாசிர் உத்தீன் முகமது துக்ளக் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. இவரோட ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படையெடுப்பு நடக்குது. தைமூர் அப்படிங்கிற ஒரு மங்கோலிய படையெடுப்பு நடக்குது. உலகத்திலே 3 பெரிய படையெடுப்பு மறக்கக்கூடாதுன்னா, முதல் படையெடுப்பு அலெக்சாண்டர், 2வது வந்து செங்கிஸ்கான், 3வது தைமூர். இவர் டெல்லிக்கு வந்து டெல்லியை மொத்தமாக சூறையடிட்டு போயிடுறாரு. டெல்லியில் வரும்போது யாருமே இல்லை, மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாசிருதீன் முகமது வந்து வெளியே கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு பயந்தே வெளியே கொண்டு போயிடுறாரு. ஸோ தைமூர் வரும்போது பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒன்றுமே இல்லை மறுபடியும். ஆனால் தைமூர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தங்கம் என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு. நாசிருதீன் முகமது துக்ளக்கு பிறகு தௌலத் கான் அப்படிங்கிறவரை ஆட்சி செய்கிறாரு. இந்த தௌலத் கானை வந்து கிசிர் கான் அப்படின்னு சொல்லி சாயித் வம்சத்தை சேர்ந்த அரசர் வந்து தோக்கடித்து சாயித் வம்சத்தை உருவாக்குறாரு. முதல் அரசர் வந்து கிசிர் கான். இவர் வந்து 1414 1451 வரை இந்த சாயித் வம்சம் இருக்குது. டெல்லி சுல்தான்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வம்சம் தான் ரொம்ப சின்ன வம்சமாக தெரியும். ஆனால் ரொம்ப குறுகிய காலம் ஆட்சி செஞ்சது கில்ஜி வம்சம். 1290 1320 வரை தான் அவங்க ஆட்சி செய்வாங்க. 30 வருஷம் தான். இவங்க 37 வருஷம் ஆட்சி செய்வாங்க. கூட்டி கழித்து பார்க்கும்போது கரெக்டாக கழிக்கணும். ஏன்னா இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தான்லேயே குறுகிய கால வம்சம் டெல்லி சுல்தான்லேயே குறுகிய கால ஆட்சி செய்த வம்சம் இதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து கிசிர் கான், அடுத்து வந்து அவருக்கு பிறகு முபாரக் ஷா, அடுத்து முகமது ஷா, அடுத்து ஆலம் ஷா. சயீத் வம்சத்தில் மிகப்பெரிய சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இவங்களோட அரசர்கள் வரிசையை மட்டும் கால வரிசையை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லோடி வம்சம். இத்தனை நாள் நாம் வந்து பார்த்தது ஆட்சி செஞ்சது வந்து துருக்கியர்கள். இதுக்கு பிறகு ஆட்சி செஞ்சவங்க வந்து ஆப்கானிய நாட்டை சேர்ந்தவர்கள். டெல்லி சுல்தான்லேயே கடைசி வம்சம் இந்த லோடி வம்சம். முத ஆட்சிக்கு வர்றது யாரும் பார்த்தீங்கன்னா பக்லல் லோடி. இவர் தான் ஆலம் ஷாவை தோக்கடிச்சு ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து சிம்மாசனத்தில் இல்லாமல் கீழே தரையிலேருந்து ஆட்சி செஞ்சவர். இவரோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. இவர் வந்து பக்லோல் அப்படின்னு செம்புக்கான் நாணயங்களை வெளியிடுறாரு. இவருக்கு பிறகு சிக்கந்தர் லோடி தான் வலிமையான மற்றும் ஸ்ட்ராங்கான லோடி வம்ச அரசர். இவரோட ஆட்சி காலத்தில் நிறைய போர் புரிகிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கு வழக்கையெல்லாம் சரி பண்ணதுக்காக காசி சிக்கந்தரி அப்படின்னு சொல்லி ஒரு துறையை உருவாக்குறாரு. நிலங்களை அளவு செய்கிறதுக்காக ஒரு
அளவை முறையெல்லாம் கொண்டு வராரு. சிக்கந்தர் லோடி வந்து ஆக்ராவை கட்டுறாரு. டெல்லிக்கு பக்கத்தில் ஆக்ராவை கட்டி ஆக்ராவை தன்னோட தலைநகராக வைக்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து ஒரு புக்கு நமக்கு கிடைக்குது, லஞ்சகத் ஐ சிக்கந்தர் சாகி அப்படின்னு ஒரு இசைகளை சேர்ந்த ஒரு புத்தகம் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து இப்ராஹிம் லோடி, இவரோட பையன் இப்ராஹிம் லோடி வந்து ஆட்சிக்கு வராரு. இப்ராஹிம் லோடி வந்து கடைசி டெல்லி சுல்தான். இவரு தன்னோட மாமாவான தௌலத்கான் லோடிக்கும் இவருக்கு பகை ஏற்படுது. ஸோ வந்து தௌலத்கான் லோடி என்ன செய்வார்னா, இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி பாபரை கூட்டிட்டு வருவார். பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை முதலாவது பானிபட் போரில் தோக்கடித்து முகலாய வம்சத்தை தோற்றுவிப்பார். அதோட டெல்லி சுல்தான் வந்து விழுந்துடும். டெல்லி சுல்தான்கள் பற்றி நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா மொத்தம் 5 வம்சம்: அடிமை வம்சம், பில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அடுத்து சாயித் வம்சம், அடுத்து லோடி வம்சம். இவங்க என்னெல்லாம் எந்தெந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க, எப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டோம். இனி டெல்லி சுல்தானோட கலை, கட்டிடக்கலை, நிர்வாகம் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். இனி நாம் டெல்லி சுல்தான்களோட நிர்வாகம், கலை மற்றும் கட்டிடக்கலை எல்லாம் தான் பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்களோட மன்னர் வந்து சுல்தான். அதனால தான் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானே நாம் வந்து அழைக்கப்படுறோம். இந்த சுல்தான் பட்டம் வந்து துருக்கிய ஆட்சியர்களால் தான் தொடங்கப்பட்டது. முதல்ல இதை வச்சுக்கிட்டது கஜினி முகமது, அதுக்கப்புறம் கோரி, அதுக்கப்புறம் தான் இந்த சுல்தான்கள்ங்கிற பட்டமே வம்சமாக தொடங்கிச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சுல்தான்களோட முக்கிய மதமே பார்த்திங்கன்னா இஸ்லாமாக இருந்ததுனால இது ஒரு இஸ்லாமிய அரசாக இருந்தது. சுல்தான்கள் வந்து கலிபாவின் பிரதிநிதிகள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. இந்திய நாட்டுக்கு வந்து இந்த மதங்கள் மாறுறது வந்து பெரிய ஒன்றும் புதுசு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி மக்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேத காலம் வந்துச்சு, அடுத்து புத்தர் காலம் வந்துச்சு, அடுத்து சமணம், மறுபடியும் இந்து மதம் வந்தது, அதுக்கப்புறம் இஸ்லாமிக் மதம் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கிறிஸ்டியானிட்டி வந்தது. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரே மதம் தான் ஆட்சி செஞ்சுது அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட வரலாற்றில் இல்லவே இல்லை. இராணுவம், சட்டம் மற்றும் அரசியல் விவகாரங்களில் சுல்தான் தான் இறுதி உயர்ந்த அதிகார அமைப்பாக இருந்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றமும் இவர் தான். இப்போ யாராவது கீழ் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கனாலும் மன்னர் நினச்சா அதை கேன்சல் பண்ணலாம், இல்லை அதை கொடுக்கலாம். ஸோ உச்சபட்ச உயர்ந்த மேல்முறையீடு வந்து மன்னர் தான், அதாவது சுல்தான் தான். இவங்களோட வாரிசுரிமை வந்து தெளிவாக இல்லை. அதாவது தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மூத்த மகன் தான் வாரிசாக வரணும் அப்படின்னு சொல்லி விதி இருந்தது. ஆனால் டெல்லி சுல்தான்களில் அப்படி இல்லை. யார்கிட்ட பவர், வலிமை எல்லாம் இருக்குதோ அவங்களே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. சுல்தானுக்கு அடுத்து மத்திய நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னா நைப் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பதவி. இவர் தான் பார்த்திங்கன்னா சுல்தானுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுல்தான்கிட்ட என்னெல்லாம் பவர் இருந்தோ அதையெல்லாம் இவங்களும் அனுபவிச்சாங்க. அடுத்து நிதித்துறையின் தலைவர். நிதித்துறை வந்து திவான்-இ விசாரத், அதோட தலைவர் வந்து வசீர். அதுக்கப்புறம் இராணுவ தளபதி வந்து திவான்-ஐ ஆரிஸ், அதாவது ஆரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மத விவகாரங்கள் மற்றும் உதவித்தொகைக்கான துறை வந்து திவான்-இ ரசாலத். இதோட தலைவர் யார் இருந்தால் தலைமை காஜி, அவர் தான் இருந்தார். அப்புறம் பிற மாநிலங்கள் மற்றும் வெளியூருக்கான போக்குவரத்து துறை, வெளி மாநிலங்களுக்கான போக்குவரத்து துறை வந்து திவான்-ஐ இன்சா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. மாகாணங்கள் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா, நாடு வந்து எப்படி பிரிக்கப்பட்டதுன்னா இக்தாக்கள் என்ற மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. இக்தாக்களோட தலைவர் வந்து இக்தாதார், முக்திகள் அல்லது வாலிகள், இவங்களால் நிர்வகிக்கப்பட்டது. மாகாணம்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி. அடுத்து தமிழ்நாடு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி இக்தாக்கள் வந்து சிக்குகளாக பிரிக்கப்பட்டது. இதோட தலைவர் வந்து சிக்தார். இப்போ மாவட்டம் வந்து நம்மளோட இதில் எப்படி பிரிக்கப்பட்டதுன்னா தாலுகாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்குகள் வந்து பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதோட தலைவர் வந்து ஆமில் அப்படிங்கிறவங்க தலைவர்களாக இருந்தாங்க. கிராமங்களே அடிப்படை அழகாக இருந்தது. மொத்தம் 100 அல்லது 84 கிராமங்களுக்கு வந்து ஒரு தலைவர் இருந்தார். கிராம அதிகாரிகள் வந்து முகுத்தம் அல்லது சௌத்ரி அல்லது பட்வாரி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பட்வாரி வந்து கணக்காளராக அழைக்கப்பட்டாங்க. முகுத்தம் அல்லது சௌத்ரி வந்து தலைவராக இருந்தாங்க, பட்வாரி வந்து கணக்காளராக இருந்தாங்க. பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில வருவாய் தான் எல்லா அரசர்களுக்குமே பார்த்திங்கன்னா முக்கிய வருவாய் இருந்தது. இக்தாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேவை செய்கிற ஒரு இராணுவ அதிகாரிகளுக்கு இக்தாக்கள் வந்து கொடுக்கப்பட்டது. அப்புறம் அரசு சுல்தான்கள் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் சில இடங்களை வச்சுட்டாங்க. அது வந்து காலிசா அப்படின்னு அழைக்கப்பட்டது.
மத நிறுவனங்களுக்கு இனாம் வழங்கப்பட்டது. நம்ம கூட இனாமா கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மதங்களுக்காக கொடுக்கப்பட்டது. விவசாயிகள் விளைச்சல்ல 1/3 அல்லது பாதி வருவாய் கொடுத்தாங்க. ஃபெரோசா துக்ளக் மட்டும் தான் கம்மியாக வாங்கினாரு, மற்ற எல்லா ஆட்சி காலத்திலையும் அதிகமாக கொடுத்தாங்க. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் தக்காவி கடன்கள் அப்படி வழங்கப்பட்டது. பாசனத்துக்காக தக்காவி அப்படிங்கிற லோன் வழங்கப்பட்டது. டெல்லி கிழக்கோட மிகப்பெரிய நகரமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா கிழக்குனா இந்தியாவோட கிழக்கில் இந்த உலகத்தோட கிழக்கு திசையில் டெல்லி மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்தது. முக்கிய ஏற்றுமதி பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா மஸ்லின் துணி, ஜவுளி, தங்கம், வெள்ளி வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சாங்க. இறக்குமதி என்னெல்லாம் பண்ணாங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா குதிரைகள் இல்லை, சிந்து வழியிலே நம்ம பார்த்துட்டோம், குதிரைகள் இல்லை. அதனால் இறக்குமதி குதிரை செஞ்சாங்க. குதிரையை இறக்குமதி செஞ்சாங்க. கண்ணாடி பொருட்கள், உயர்தர ஜவுளிகள் மேற்காசியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுது. அடுத்து சீனாவிலேருந்து பட்டு மற்றும் பீங்கான் இறக்குமதி செய்யப்பட்டது. வர்த்தகத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா முல்தான்கள், இதில் இந்துக்கள் தான் இருந்தாங்க. அடுத்து குராசானிகள், மார்வாரிகள் மற்றும் போராக்களால் இந்த வர்த்தகம் கட்டுப்படுத்தப்படுது. பட்டுப்புழு வளர்ப்பு அப்புறம் காகிதத்தின் பெருமளவிலான பயன்பாடு சுல்தான் காலத்திலேயே அறிமுகம் ஆகிட்டு. சமூக அமைப்பு பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இந்து சமூகம் இருந்தது. பிராமணர் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் இந்த மன்னர்களை பிடிச்சி உயர் மட்டத்திலேயே அவங்க மட்டும் இருந்துக்கிட்டாங்க. 4 வர்ண சாதியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. முஸ்லீம் சமூகத்துக்கு நிறையா செல்வாக்குலாம் இருந்தது. அவங்களுக்குலாம் எதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புலாம் இல்லை. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் சிம்மிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு ஜிஸ்யா அப்படிங்கிற வரி விதித்தாங்க. ஃபெரோஸ் துக்ளக் மட்டும்தான் பிராமணர்கள் மீதும் இந்த வரியை விதித்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமணர்கள் மீதும் ஜிஸ்யா வரியை விதித்தது ஃபெரோஸ் துக்ளக். அப்புறம் அடிமை முறை செலுத்தோங்கியது. ஃபெரோசா துக்ளக் தன்னோட ஆட்சி காலத்தில் 1,80,000 அடிமைகள் வச்சுருந்தார். இவருக்கு கீழே இருந்த கானை நகிப் அவர் பார்த்திங்கன்னா 3,000 மேலே பெண் அடிமைகள் மட்டுமே வச்சுருந்ததா சொல்கிறாங்க. அடுத்து கட்டிடக்கலை, கலாச்சாரம். கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா அந்த வளைவுகள், குவிமாடங்கள் மற்றும் மினாரட்டுகள் இது எல்லாமே இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. திராவிட கலைகளில் அந்த மாதிரி இருக்காது. இப்போ வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மசூதிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், குவிமாடங்கள் வளைவுகள் எல்லாமே மசூதியில் இருக்கும், ஆனால் கோயில்களில் இருக்காது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் குதுப் மினார்கள் கட்டினாங்க. மினார்னா பார்த்தீங்கன்னா மினார்னா உயர்ந்த கோபுரங்கள்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா குதுப்தீன் ஐபக் 71 மீட்டர் உயரமான குதுப் மினாரை கட்டினார். இல்துமிஸ் இதை கட்டி முடித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அலாய் தர்வாசா கட்டினார். அது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அடுத்து இந்த வளைவு மற்றும் குவிமாடத்தெல்லாம் இணைச்சது பார்த்தீங்கன்னா துக்ளக் பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் திராவிட பாணி கட்டடக்கலை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி துக்ளக் பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இசை மற்றும் இலக்கியம் பார்த்தோம்னா அமீர் குஸ்ரு ஒரு முக்கியமான அறிஞர். இவர் சித்தார், கவாலி பாணி மற்றும் புதிய ராகங்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினார். சித்தாரை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. இவர் துதி ஹி ஹிந்து அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அது இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுகிறது. இவர் தான் இந்தியாவின் கிளி என்று சொல்கிறாங்க. அடுத்து இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இலக்கியங்கள்லாம் எழுதியிருக்காங்க. பாரசீக மொழி தான் நீதிமன்ற மொழியாக இருந்தது. ஜியாவுதீன் பரணி மற்றும் மின்ஹாஜ் உஸ் சிராஜ் ஆகியோர் புகழ்பெற்ற பெர்சிய வரலாற்று ஆசிரியர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சபக் இ ஹிந்து. இவர் பார்த்திங்கன்னா அமீர் குஸ்ருவால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய பாரசீக கவிதை பாணி. அப்புறம் நிறைய மொழிகளை பாரசீக, துருக்கிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. டெல்லி சுல்தானில் முக்கியமான கலைச்சொல் மற்றும் விளக்கங்கள். கொஸ்டின் கேட்கறதுனால பார்த்தீங்கன்னா இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ முக்கியமாக இதுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஜ்லிஸ் ஐ கல்வத், சுல்தானுக்கு ஆலோசனை வழங்கிய நண்பர்கள் மற்றும் நம்பகமான அதிகாரிகளின் குழு. இவர்களின் ஆலோசனை ஆனால் சுல்தானை கட்டுப்படுத்தாது. அடுத்து ஆமீர்ஸ் அல்லது சகல்கனி, இவங்களை பிரபுக்கள் 40 பேர் சேர்ந்த குழு. அடுத்து திவானை விசாரத், வசீர் தலைமையிலான நிதித்துறை. துக்ளக் காலம் இதன் பொற்காலம். முஸ்டாஃபி ஐ மமலிக், தணிக்கையாளர், அரசின் செலவுகளுக்கு இவர் தான் பொறுப்பவர். அடுத்து காசிம், இவர் கருவூல அதிகாரி. அடுத்து பார் ஐ காஸ், கான்கள் மற்றும் மாலிக்குகள் உள்ளிட்ட அரசவை உறுப்பினர்களை சுல்தான் சந்தித்த இடம். பார் ஐ ஆம், சுல்தான் வழக்குகளை விசாரித்த மற்றும் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்ற இடம். ஆமீர் ஐ பெர் படகுகளின் கட்டுப்பாட்டாளர். அடுத்து முத்தாசிப், மக்களின் நடத்தையை தீவிரமாக கண்காணித்த அதிகாரி.
அடுத்து திவான் ஐ இஸ்டிப்காக், தர்மம் மற்றும் நாணய சாலைத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேரிட்டி அண்ட் மின்ட். ஆமீர் ஐ ஹக்கீப், சடங்குகளின் தலைவர், மாஸ்டர் ஆஃப் செர்மனிஸ். அடுத்து வக்கீல் ஐ தார், அரச குடும்பத்தை நிர்வகித்தவர். அடுத்து சவாபித், அரசாங்க சட்டங்கள். அரச குடும்பத்தை எதுக்கு நிர்வகிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நிறையா குழந்தைகள் இருக்கும். ஸோ நிர்வகிக்கிறதுக்கும் ஒரு தலைவரை வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஜஹந்தாரி, சுல்தான்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். கேத் பட்டாய், எதையும் பிரிக்காமல் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிரின் அடிப்படையில் நில வருவாய் வசூலித்தல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாம் சாய்ஸ் எலிமினேஷன்லேயே நம்ம கழிச்சிடலாம். அதனால் ஒரு 2-3 டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லங்க் பட்டாய், தானியத்தை பதரிலிருந்து பிரிக்காமல் வரி வசூலித்தல். ராஸ் பட்டாய், தானியத்தை பதரிலிருந்து பிரித்த பிறகு வரி வசூலித்தல். மசாகத், நில அளவீட்டின் அடிப்படையில் வரி வசூலித்தல். அடுத்து உமாரா, அமீர் என்பதன் பன்மை. உலைமாக்கள், உலைமாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத அறிஞர்கள், மதங்களை போதிக்கிறவங்க பேர் தான் உலைமாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஸ்யா, ஜிஸ்யா தான் ஜஸ்யான்னு எழுதியிருக்கு. முஸ்லீம் அல்லாதவர்களின் மீதான தனிநபர் மற்றும் வருடாந்திர வரி. அடுத்து மாமலுக்ஸ், அடிமை அதிகாரிகள். மாலிக், அதிகாரிகளின் மிக உயர்ந்த நிலைகளில் ஒன்று. ஃபவாசில், இக்தாதர்களால் அரசுக்கு செலுத்தப்படும் உபரித்தொகை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவரை நாம் வந்து டெல்லி சுல்தான்களை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். டெல்லி சுல்தான்கள் யார் யார் எந்த வம்சம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களோட நிர்வாகம், கலை, கட்டிடக்கலை எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இதெல்லாமே பூனம் தலால் தஹியா புக்கில் உள்ளது தான். இதோட தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் நடத்துகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசுகள் தான் பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து முகமது பின் துக்ளக் ஆட்சியில் வந்து தன்னோட தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினார். அது சரியில்லைன்னு மறுபடியும் தேவகிரியிலேருந்து டெல்லிக்கே மாற்றும் போது தென்னிந்தியாவை சேர்ந்த பல அரசுகள் வந்து சுதந்திர அரசுகளாக அறிவித்து கொண்டன. அதில் 2 மிகப்பெரிய பேரரசு தான் விஜயநகரம் மற்றும் பாமினி. அதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். விஜயநகர பேரரசுலேருந்து ஆரம்பம். விஜயநகர பேரரசு பொது ஆண்டு 1336 1672 வரை செல்வ செழிப்போட ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய பேரரசு. அது மொத்தம் 4 அரச வம்சங்களாக ஆட்சி செஞ்சாங்க. முதல் வந்து சங்கம வம்சம் கிபி 1336 1485 ஆண்டு வரை ஆட்சி செஞ்சாங்க. சாலுவ வம்சம் கிபி 1485 1504 ஆண்டு வரை ஆட்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம், சின்ன வம்சம் தான். அடுத்து துளுவ வம்சம் கிபி 1505 1570 வரை ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து ஆரவீடு வம்சம், இவங்க 17ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை தன்னோட ஆட்சி விழுந்தது வரை ஆட்சி செஞ்சாங்க. விஜயநகர பேரரசு இருந்ததுக்கான ஆதாரங்கள் என்னென்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் படி பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர் எழுதிய அமுக்த மாலியதா, கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம், அல்லசானி பெத்தனா எழுதிய மனுசரிதம், இந்த 3 முக்கிய நூல்களும் ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி காலத்தில் வந்த வெளிநாட்டு பயணிகள் அவங்களோட சோர்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா, வெனிசுலா நாட்டு பயணி நிக்கோலோ டி காண்டி, பாரசீக பயணி அப்துல் ரசாக், போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயஸ். இவங்க எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்த முக்கியமான பயணிகள். அடுத்து செப்பு பட்டய கல்வெட்டுகள். 2ஆம் தேவராயரின் ஸ்ரீரங்கம் செப்பு பட்டயங்கள் விஜயநகர ஆட்சியாளர்களின் வம்சாவளி மற்றும் சாதனைகளை வழங்குகின்றன. ஹம்பியில் உள்ள சிதைவுகள் மற்றும் விஜயநகரத்தின் பிற நினைவு சின்னங்கள் விஜயநகர ஆட்சியாளர்களின் கலாச்சார பங்களிப்புகள் பற்றிய தகவல்களை நமக்கு கொடுக்கிறது. கிபி 1377க்குள் மதுரை சுல்தானகம் ஒழிக்கப்பட்டது. விஜயநகர அரசு தமிழகம் மற்றும் சேரநாடு உட்பட ராமேஸ்வரம் வரை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் உள்ளடக்கியதாக இருந்தது. வடக்கே, அதாவது தெற்கு திசையில் வந்து தமிழ்நாட்டையும் சேர்த்தே தான் விஜயநகரத்துக்கு கீழே இருந்தது. வடக்க வந்து பாமினி கூட அடிக்கடி சண்டை போட்டிருந்ததுனால பெரிய அளவில் வடபகுதியை ஆட்சி செய்ய முடியலை. சரி, விஜயநகர பேரரசு தோன்றிய வரலாறு பார்ப்போம். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர்னி 2 சகோதரர்கள். இவங்க வந்து வாராங்கலில் ஆட்சி செஞ்ச காக்கத்தியர்களுக்கு கீழே சின்ன சிற்றரசுகளாக இருந்தாங்க. வாராங்களை வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து தோக்கடித்த போது இவங்க 2 பேரையும் டெல்லிக்கு கூட்டு போய் முஸ்லீமாக மாற்றிட்டாங்க. ஸோ முஸ்லீமாக மாற்றின பிறகு வித்யாரண்யர் அப்படிங்கிற துறவியோட முயற்சியால் அவங்க இந்து மதத்துக்கே மாறி மறுபடியும் தென்னிந்தியாவுக்கு வந்து விஜயநகரம் மற்றும்
விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சாங்க. அதாவது இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வித்யாநகர், துறவி வித்யாரண்யர் அவரோட பேரில் வித்யாநகர் அப்படின்னும் பேர் வச்சுருந்தாங்க. பின்னர் வந்து விஜயநகரம் அப்படின்னு அந்த பேரரசையே வச்சுட்டாங்க. கிபி 1346, அதாவது அவங்க தோற்றுவிச்ச 10 ஆண்டுக்குள்ள ஹோய்சால ராஜ்யத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு பிறகு 2ஆம் கரிகரர், அதாவது அவரோட பையன் ஆட்சிக்கு வந்தார். இவர் வந்து நெல்லூர் மற்றும் கலிங்கத்திற்கு இடைப்பட்ட ஆந்திர பகுதியை மொத்தமாக கட்டுப்படுத்துவதற்காக கொண்டவீடு ரெட்டிகளோட போர் செய்து ஆட்சியை அவங்களோட இடத்த கைப்பற்றினார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாமினி வாரங்கள் கூட்டணி கூட வந்து எதிர்கொண்டு ரொம்ப காலமாக போரிட்டாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து விஜயநகருக்கும் பாமினிக்கும் அடிக்கடி போர் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. இவரோட ஆட்சியில் வந்து பெல்காமியும் கோவாவையும் கைப்பற்றியது இவரோட மிகப்பெரிய வெற்றியாகும். இவருக்கு பிறகு வந்தது 1ஆம் தேவராயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கால்வாய்கள்லாம் வெட்டியிருக்காரு. துங்கபத்ரா நதியில் ஒரு அணை கட்டியிருக்காரு. நல்ல ஞாபகம், துங்கபத்ரா நதியில் ஒரு அணையை கட்டியிருக்காரு. ஹரித்ரா நதியிலையும் ஒரு அணையை கட்டியிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்துலேயும் பாமினி சுல்தானுக்கும் இவங்களுக்கும் நிறையா போர் வந்துகிட்டே தான் இருந்தது. சில நேரங்களில் பாமினியை தோக்கடித்து அவங்களோட மகளையும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இவரோட ஆட்சியில் வந்து விஜயநகர பேரரசை தோக்கடிச்சிட்டு போயிடுவார். அதுக்காக இவர் வந்து பெரிய செலவையும் கொடுத்து தன்னோட மகளையும் சுல்தானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. இதில் கொஞ்ச நாள் தான் அது வந்து அமைதியாக இருந்து மறுபடியும் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து தேவராயரோட ஆட்சியை வீழ்த்ததுக்காக போரிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தேவராயர் ஃபெரோஸ் ஷா படையை தோக்கடித்து இவர் ஜெயிச்சிருவார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக்கே ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேவராயரோட ஆட்சி காலத்தில் வந்து போர் வீரர்கள் வந்து இந்துக்கள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம் வீரர்களையும் போரில் சேர்த்துருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமத்துவமுள்ள ஒரு பேரரசர்களில் சொல்லலாம். இவரோட ஆட்சி காலத்தில் வந்து இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி மற்றும் ரஷ்ய பயணி நிக்கிடின் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ரஷ்ய பயணி நிக்கிடின் வந்து பார்த்திங்கன்னா வாயேஜ் டு இந்தியா, அதாவது இந்தியாவுக்கான பயணம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விஜயநகர பேரரசில் நிறைய அடிமைகளும் இருந்தாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. தேவராயர் வந்து இந்தியாவில் இருக்க நிறைய மன்னர்களோட வலிமையானவர்னையும் இவர் வந்து சொல்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து மதுரா அப்படிங்கிற ஒரு சமண கவிஞர் வந்து ஆட்சியில் அவையில் இருந்தார். இவர் வந்து 15வது சமண தீர்த்தங்கரின் வாழ்க்கையை பற்றிய தர்மநாத புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை கன்னடத்தில் எழுதியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா 15வது சமண தீர்த்தங்கரர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தர்மநாதா, அவரை பற்றி ஒரு புராணம் எழுதியிருக்காரு. இவரோட புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிரவண பெலகோலாவில் உள்ள கோமதீஸ்வரரை புகழ்ந்தும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதுதான் பாகுபலி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம். அந்த பாகுபலி வந்து இவர் தான். சிரவண பெலகோலாவின் கோமதீஸ்வரர் தான் பாகுபலி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 2ஆம் தேவராயர் பொது ஆண்டு 1425 1446 வரை ஆட்சி செஞ்சார். சங்கம ஆட்சியாளர்களே இவர் தான் மிக சிறந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழியில் நிறைய புக்கு இவரே எழுதியிருக்காரு. சோபன கினா சோனா மற்றும் அமருகா அப்படின்னு 2 கன்னட மொழி இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. மற்றும் சமஸ்கிருத மொழியில் மகாநாடக சுதாநிதி அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மசூத்திரத்திற்கு ஒரு உரையையும் எழுதியிருக்காரு. இந்த காலத்தில் வந்து நிறைய புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதாவது கன்னட கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க. சாமரசா, குமார வியாசா இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா முக்கியமான புலவர். அப்புறம் ஹரவிலாசம் அப்படிங்கிற ஒரு நூலையும் ஸ்ரீநாதா அப்படிங்கிறவர் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் எழுதியிருக்காரு. அப்புறம் கேரள வானியல் மற்றும் கணித பள்ளியை சேர்ந்த புகழ்பெற்ற தென்னிந்திய கணிதவியலாளர் பரமேஸ்வரனும் இவரோட ஆட்சி காலத்தில் தான் வாழ்ந்தார். இவர் வந்து கஜபெட்டாகாரா அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் பெற்றார். இதுக்கு அர்த்தம்னா யானைகளை வேட்டையாடுவதில் வல்லவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கஜபெட்டாரகா அப்படிங்கிற பட்டத்தை பெற்றிருக்காரு. இதில் வந்து யானையை போன்ற வலிமை கொண்ட எதிரிகளை அவர் வீழ்த்தியவர் அப்படின்னும் இவங்க வந்து சொல்கிறாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து 2ஆம் தேவராயரோட ஆட்சி காலத்தில் வந்து அப்துல் ரசாக் அப்படிங்கிற ஒரு பயணி வந்திருக்காரு. அப்துல் ரசாக் என்ன சொல்லுதாருன்னா, 2ஆம் தேவராயரோட ஆட்சி வந்து ரொம்ப பெருசு. இலங்கையிலேருந்து குல்பர்கா வரையிலையும் அப்புறம் ஒரிசாலேருந்து மலபார் வரையிலும் 4 திசையிலையும் பார்த்திங்கன்னா
கண்ணுக்கெட்டாத தூரம் வர ரொம்ப பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயர் வந்து இலங்கை மன்னர், கொல்லம், பெகுனா பர்மா, பலவேற்காடு ஆகிய இடங்கள்லேருந்துலாம் வரி வசூலிச்சதா சொல்கிறாங்க. அதாவது திரை வசூலித்தாங்க. திரைனா தெரியும்ல, திரைனா ஒரு மன்னரை தோக்கடித்து அந்த மன்னர்கிட்டருந்து பெறப்படுவது தான் திரை. இவங்களுக்கு பிறகு சாளுவ வம்சம் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. சாளுவ வம்சம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய மன்னரின் அமைச்சரான சாளுவ நரசிம்மரால் தோற்றுவிக்கப்பட்டது. இது வந்து ஒரு 19 வருஷம்தான் ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் துளுவ வம்சம் பார்த்திங்கன்னா வீர நரசிம்மராயர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து தோற்றுவிக்காரு. அவரும் கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரது தம்பி கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு வராரு. கிருஷ்ணதேவராயர் தான் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசிலேயே ரொம்ப வலிமை வாய்ந்த பேரரசரும் ரொம்ப புகழ்பெற்ற பேரரசரும் இந்த கிருஷ்ணதேவராயர் தான். கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆட்சி காலத்தில் வந்து கலை, இலக்கியம், கட்டிடக்கலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைந்தது. இவரோட ஆட்சியில் வந்து இலக்கியம் மற்றும் கலைகளில் வந்து பெரும் பாதுகாவலராக இவரே இருந்ததுனால அபினவ போஜா, ஆந்திர பிதாமகர், ஆந்திர போஜர் என்று அழைக்கப்பட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர போஜா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து குரூப் 2A எக்ஸாமில் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பீஜப்பூரின் அடில் சாகி படைகளை தோக்கடித்தார். இவரோட ஆட்சி காலத்தில் பயங்கர போர் வந்து பாமினி பேரரசுகளுக்கும் விஜயநகர பேரரசுகளுக்கும் பயங்கரமாக போர் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதில் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து எல்லாத்தையும் ஒரு சூழ்ச்சி மூலமாக அவங்களெல்லாம் பிரித்து வச்சு எல்லாரையும் தோக்கடித்தார். கிருஷ்ணா நதி வரைக்கும் இவரோட ஆட்சி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். கிருஷ்ணா நதி வந்து வடக்க இருக்குது, அங்கே வர இருந்தது. அதுக்கப்புறம் கஜபதி ஆட்சியாளரான பிரதாபருத்ரனையும் இவர் வந்து தோக்கடித்தார். இவர் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக கையாண்டார். இவர் வந்து ஒரு வைணவர்னா பெருமாள் அவரை கும்பிட்றது, அதாவது விஷ்ணுவை வழிபடுறவங்க என்னதான் இருந்தாலுமே இவர் வந்து எல்லா மதத்துக்கும் ஒரு சமமான முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. சைவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு, எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. கிருஷ்ணதேவராயோட ஆட்சி காலத்தில் வந்து போர்ச்சுகீசிய பயணிகளான டொமிங்கோ பயஸும் பார்போசா இவங்க 2 பேரும் கிருஷ்ணதேவராயோட ஆட்சி காலத்துக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த நாட்டு பயணி எப்பப்போ வராங்க வருஷத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து அமைச்சர்களை நல்ல நிர்வகிக்காண்டி ஒரு 8 முக்கியமான அறிஞர்களை வச்சுருந்தாரு. அது வந்து அஷ்டதிக் யஜங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அஷ்டதிக் யஜங்கள்னா 8 சிறந்த தெலுங்கு அறிஞர்கள். முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லசாணி பெத்தண்ணா. இவர் வந்து மனுசரிதம் மற்றும் ஹரிதாசாரம் அப்படின்னு 2 புக்கை இவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து தெனாலி ராமகிருஷ்ணா, இவர் வந்து பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. தெனாலிராமன் வந்து எல்லாருக்கும் தெரியும். தெனாலிராமன் கதையெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில கேட்டிருப்போம். அடுத்து பிங்களி சூரண்ணா, கருட புராணம், பிரபாவதி பிரத்யம்னயோ, அப்புறம் ராகவ பாண்டேவியம், கலாபூர்ணதயமோ ஆகிய நூல்களின் ஆசிரியர் பிங்களி சூரண்ணா. கிருஷ்ணதேவராயரே மிக முக்கியமான எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா அமுக்த மால்யதா, அப்புறம் ஜாம்பாவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணயம், இந்த 2ஐயும் எழுதியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகரத்தில் புகழ்பெற்ற விட்டலசாமி மற்றும் ஹசாரா ராமசாமி கோயில்கள், இந்த 2 கோயிலையும் கிருஷ்ணதேவராயரே கட்டியிருக்காரு. அப்புறம் இவர் வந்து நிறைய கோயிலுக்கு வந்து கோபுரங்கள் கட்டியிருக்காரு. விஜயநகர பேரரசிலே மிக முக்கியமானது வந்து மண்டபங்கள் கட்டினது தான். இதை வந்து யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. மண்டபங்கள் யாரோட ஆட்சி காலத்தில் கட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. போன வருஷம் குரூப் 1லேயும் மண்டபங்கள் யாரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து விஜயநகர பேரரசில் தான் கட்டியிருக்காங்க. இவர் இறந்த பிறகு அச்சுத தேவராயர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சிக்கு வராரு. கிருஷ்ணதேவராயோட தம்பி தான் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒரு நல்ல சிறந்த அரசர் தான். இவரோட ஆட்சி காலத்தில் வந்து பெருமையாக சொல்லலாம் திருவெங்கடநாத கோயில் அப்படின்னு ஒரு கோயில் மட்டும்தான் இவர் வந்து கட்டியிருக்காரு. அடுத்து சதாசிவராயர், துளு வம்சத்தோட கடைசி அரசர் தான் சதாசிவராயர். இவரோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாமினி சுல்தான் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து எல்லாம் ஒற்றுமையாயிட்டாங்க. பாமினி சுல்தானுமே பார்த்திங்கன்னா 5 பிரிவாக பிரிஞ்சிருந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் விஜயநகர பேரரசில் வந்து
கிருஷ்ணதேவராயர் வந்து எல்லாரையும் பிரித்து சூழ்ச்சியால் ஜெயிச்சதுனால அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வளமாக நல்ல பெரிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல வலிமையான ஒரு ஆட்சியை அரசாக ஆயிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் வந்து ராய்ச்சூர் தோயாப்பை கைப்பற்றது தான் பெரிய போட்டியே. ராய்ச்சூர் தோயாப்பை வந்து ரொம்ப வளமான செழிப்பான பகுதி. சதாசிவரோட ஆட்சி காலத்தில் 1565 ஆண்டு வந்து இந்த போர் வந்து வெடிக்குது. இது எங்கே நடக்குதுன்னா ராட்சசி தங்கடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த போர் வந்து நடக்குது. 1565 ஆண்டு. இதை வந்து தலைக்கோட்டை போர் மற்றும் பன்னிகாட்டி போர் அப்படின்னும் இந்த போர் வந்து அழைக்கப்படுது. இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பாமினி அரசு வந்து 5: பீஜப்பூர், அகமது நகர், கோல்கண்டா மற்றும் பீதார் மற்றும் பெரார். இந்த பெராரை தவிர்த்து மீதி 4 பாமினி அரசும் ஒன்று சேர்ந்து விஜயநகர பேரரசு கூட போரிடுதாங்க. இந்த போரில் வந்து விஜயநகர பேரரசு மொத்தமாக தோக்கடித்து அழிக்கப்பட்டது. இவங்களோட ஆட்சியை மொத்தமாக கவிழ்ந்துட்டுது. ஏதோ 1-2 உயிரோடு இருக்க மன்னர் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சு போய் எங்கேயோ கண்காணாத திசையில் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிவிட்டு 17ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செஞ்சுட்டு அழிந்து போனாங்க. விஜயநகர பேரரசோட நிர்வாகம் பற்றி பார்ப்போம். மன்னர்கள் வந்து ராயர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நீதி மற்றும் சட்ட விவரங்களில் முழுமையான அதிகாரத்தை அவங்க வந்து பெற்றிருந்தாங்க. அவரே மேல்முறையீட்டுக்கான மிக உயர்ந்த நீதிமன்றமாக திகழ்ந்தார். நீதி வழங்கும் விஷயத்தில் வந்து உறுப்புகளை சிதைத்தல், யானைகளின் காலடியில் வீசுதல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை. உறுப்பை வெட்டுறது, நம்ம கையை வெட்டுறது, யானைக்கு கால அடியில் நம்மளை போட்டு கொள்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான தண்டனைகளாக இருந்தது. மன்னர் அன்றாட நிர்வாகத்தில் உதவ அமைச்சரவை குழு ஒன்று இருந்தது. பேரரசு வந்து மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள் மற்றும் இறுதியாக கிராமங்கள் என பல்வேறு நிர்வாக அளவுகளாக பிரிக்கப்படுகிறது. மண்டலத்தின் ஆளுநர் மண்டலேஸ்வரா அல்லது நாயக் என்று அழைக்கப்பட்டார். மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ராயர், கிருஷ்ணதேவராயர் அந்த மாதிரி ராயர். மண்டலங்கள், மாநிலங்கள், அதோட தலைவர் வந்து நாயக். விஜயநகர உள்ளூர் ஆட்சியாளர்கள் வந்து நிர்வாகத்தில் முழு அதிகாரங்களை பெற்றிருந்தனர். கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராம தலைவர்களால் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. விஜயநகர பேரரசில் முக்கியமாக 2 பிரிவு இருந்தது. ஒன்று நாயக்கர், இன்னொன்று ஆயக்கர். 2 முறை நாயக்கர் முறை, ஆயக்கர் முறை. நாயக்கர்லாம் இப்போ வந்து மாநிலங்களாக பிரிச்சிருப்பாங்க, அதாவது மண்டலங்களை. அவங்களெல்லாம் ஆட்சி செஞ்சது நாயக்கர். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா செஞ்சி நாயக்கர், தஞ்சை நாயக்கர், மதுரை நாயக்கர் அப்படின்னு நிறைய நாயக்கர் இருந்தாங்க. கிராமங்களுக்கு தலைவர் வந்து ஆயக்காரர்கள் அப்படின்னு இருந்தாங்க. பேர் நில வருவாய் தான் இவங்களுக்கு முக்கியமான வருவாய். விஜயநகர பேரரசினாலே முழுக்க முழுக்க போர் தான். அவங்களோட ஆட்சி காலம் வந்து ஒரு சிறந்த அமைதியான இதே இல்லை. ஸோ நிறைய மன்னர்களை தோக்கடித்து அவங்ககிட்டருந்து பெறப்பட்ட திரைகள்லாம் முக்கியமான வரியாக இருந்தது. பொதுவாக விளைச்சலில் வந்து 6ல் 1 பங்காக வரியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து இராணுவம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க போர்கள்லேயே ஈடுபட்டிருந்ததுனால இராணுவத்தை வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, யானைப்படை ஆகிய படைகள் வந்து நாட்டில் இருந்தது. விஜயநகர பேரரசு வந்து அரபிக் கடலுக்கு அப்பால் உள்ள அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகள்லேருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ஸோ முக்கியமாக துறைமுகங்கள்லாம் நிறைய இருந்தது. அந்த துறைமுகம் வழியாக வர்த்தகங்கள் நிறைய நடந்தது. மலபார் துறைமுகம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அங்கேருந்து நிறைய நாட்டுக்கு ஏற்றுமதிலாம் பண்ணியிருக்காங்க. இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் வந்து நாயக்கர்கள் அல்லது பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஃபஸ்ட்டு நாயக்கர் தான் பெருசு, அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள். நாயக்கர்களுக்கெல்லாம் தலைவர்கள் வந்து அமரநாயக்கர் அப்படின்னும் அழைக்கப்பட்டார். இவங்களாம் ராயருக்கு கீழே மன்னருக்கு அடுத்த கட்ட நிலைமையில் இந்த நாயக்கர்கள்லாம் இருந்தனர். இவங்களோட கண்ட்ரோலில் தான் நாடே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். மன்னர்கள் வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பேராசையோடு தான் இருந்தாங்க. ஸோ அந்த பேராசைக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செஞ்சது தான் இந்த நாயக்கர்கள். மன்னருக்கு பிடிச்சதுனால அமர நாயக்கர்கள்லையும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. விஜயநகர பேரரசிலேயே துப்பாக்கியோட பயன்பாடு வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருச்சு, ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து ஆதாரங்கள் வந்து சரியாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் வரும்போதே சொன்ன மாதிரி துப்பாக்கிகள்லாம் கொண்டு தான் வந்தாங்க. ஸோ விஜயநகர பேரரசும் 1500 தான் செழிப்பாக இருந்தது. அந்த நேரம் துப்பாக்கியெல்லாம் இருந்தது. வெடிகுண்டு, பீரங்கிகள் இதுவும் அவங்ககிட்ட இருந்தது.
வெடிகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வந்தாங்க. முகமது கவானே பாமினி சுல்தான் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா முழுக்க அவரோட ஆட்சி முழுக்க வெடிகுண்டை பரப்புனார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க. அல்லசாணி பெத்தண்ணா அவர் வந்து மனு சரிதம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருந்தார். அதில் வந்து மக்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிக்க தான் பட்டிருந்தாங்க. முதல்ல வந்து பிராமணர்கள், அவங்களுக்கு கீழே சத்திரியர்கள், அவங்களுக்கு கீழே வைசியர்கள், சூத்திரர்கள், இப்படி 4 வர்ண ஜாதி இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவே இல்லை. மக்கள்னாலே இங்கே வந்து சூத்திரர்கள் தான் அவங்கள எப்போவுமே அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண தான் இந்த மன்னர்களுக்கே வேலை. ஸோ மக்கள் வந்து நல்லாவே இல்லை. அதான் உண்மையான சமூக வாழ்க்கை. பயஸ் என்ன சொல்கிறாருன்னா, பணக்கார நாட்டில் நிறைய அடிமைகள் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோலா கவுண்டியும் அடிமை முறை இருந்ததை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்புறம் சங்கம வம்ச ஆட்சியாளர்களில் சைவர்களாகவும் இருந்தாங்க, வைணவர்களாகவும் இருந்தாங்க. நிறைய சமயங்களையும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த காலத்தில் கிறிஸ்டியானிட்டியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று வந்து 2ஆம் தேவராயர் வந்து முஸ்லீம்களை இராணுவத்தில் சேர்த்தாரு. அந்த காலத்து வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் வந்து பயங்கர சண்டை போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ முஸ்லீம்களை வந்து இராணுவத்தில் சேர்க்க ஆரம்பித்தது முதல்ல வந்து 2ஆம் தேவராயர் தான். பெண்கள் நிலையிலலாம் ரொம்ப சொல்லப்போனால் ஒரு முன்னேற்றமும் கிடையாது. என்னென்னா இளவரசிகள், ராணிகள் அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க. சாதாரண அடிப்பட்ட மக்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்காதேவி, இது வந்து பார்த்திங்கன்னா குமார கண்பண்ணாங்கிற இளவரசோட மனைவி தான் கங்காதேவி. இவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க, மதுரா விஜயம். கிபி 1371 ஆண்டில் வந்து மதுரையில் முஸ்லீம் ஆட்சி இருந்தது, இஸ்லாமியர் ஆட்சி. அதை வீழ்த்துறதுக்காக குமார கண்பண்ணா வந்து மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து மதுரையை ஜெயிக்கிறாரு. மதுரா ஜெயித்ததுனால இவங்க வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற புக்கை வந்து கங்காதேவி எழுதுகிறாங்க. ஸோ இளவரசிகள், ராணிகள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சாதாரண மக்கள் தான் ரொம்ப அடிபட்டிருந்தாங்க. கண்ணம்மா மற்றும் திருமலம்மா ஆகிய 2 புகழ்பெற்ற பெண் கவிஞர்களும் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து நடன கலைஞர்களாகவோ, வீட்டு பணியாளர்களாகவும், பல்லக்கு தூக்குபவர்களாகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட இதில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் உடன்கட்டை ஏறுதல் ரொம்ப பெரிய கௌரவமாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் தேவதாசி முறையும் இவங்க வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. தேவதாசி முறை வந்து சோழர் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது தேவதாசி முறை அப்படின்னா பெண்கள் பிறந்த உடனே அவங்கள கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்துருவாங்க. கோயிலில் வந்து அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது எல்லாம் சொல்லி கொடுத்து அங்கே இருக்க பிராமணர்கள் எல்லாமே பெண்களை வந்து தப்பான வழியில் பயன்படுத்துவாங்க. இதுதான் தேவதாசி முறை. ஆனால் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும் கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக நடத்துனாங்க பெண்களை. பயஸ் அவரும் செழித்தோங்க, அதாவது தேவதாசி முறை வந்து இந்த கட்டத்தில் செழித்தோங்கி இருந்ததுன்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பயஸ் தான் சொல்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருளாதாரம், விவசாயம் தான் மக்களோட முதன்மை தொழிலாக இருந்தது. விஜயநகர ஆட்சியில் வந்து நீர்ப்பாசன வசதிகளுக்கு வந்து நிறையா திட்டங்கள் கொடுத்தாங்க. நிறைய ஏரிகள் கட்டப்பட்டது, அப்புறம் ஆறுகள் குறுக்கே அணைகள் கட்டப்பட்டது, கால்வாய்கள் தோண்டப்பட்டதுன்னு நுனிஸ் வந்து குறிப்பிட்டாரு. ஏராளமான தொழில்கள் இருந்தன. அவை வந்து கில்டுகள் என்று அமைக்கப்பட்டிருந்தன, ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. இவரோட அதாவது விஜயநகர பேரரசில் வந்து நிறைய வைரச் சுரங்கங்கள் இருந்தது. வைரச் சுரங்கங்கள் எங்கெல்லாம் இருந்ததுன்னா கர்னூல், அனந்தபுர் மாவட்டத்திலலாம் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் நடித்த குருவி படத்தில் வந்து ஆந்திராவோட கடப்பால வைரம் தோண்டுதல் சுரங்கத்தெல்லாம் காட்டுவாங்க. ஸோ ஆந்திராவே பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு கீழே தான் இருந்தது. ஸோ இதை வச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். விஜயநகர பேரரசோட நாணயங்கள் வந்து வராகம் என்று அழைக்கப்பட்டது. தமிழில் வந்து வராகம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து எதால் செய்யப்படுதுன்னா தங்கத்தால் செய்யப்பட்டது. வெளிநாட்டு வணிக தொடர்புகள் வந்து மேற்கில் அரேபியா, வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் வந்து மேற்கில் வந்து அரேபியா, பாரசீகம், தென்னாப்பிரிக்கா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள்லையும், கிழக்கில் வந்து பர்மா, மலாய் தீபகற்பம், சீனாவோடையும் வணிக தொடர்புகள் வந்து இருந்தது. முக்கியமான ஏற்றுமதிகள் என்னென்னா பார்த்தீங்கன்னா பருத்தி, பட்டு உடைகள், வாசனை பொருட்கள், அரிசி, இரும்பு, சால்ட் பிட்டர்னா வெடி உப்பு,
மற்றும் சர்க்கரை இது எல்லாமே முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து குதிரைகள், முத்துக்கள், தாமிரம், பவளம் மற்றும் பாதரசம், சீனப்பட்டு இது எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். கலாச்சார அடுத்து விஜயநகர பேரரசோட கட்டிடக்கலை எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியே இருக்க கோபுரங்கள் வந்து கட்டினாங்க. அது எல்லாமே ராய கோபுரம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசோட சிறப்பம்சம் வந்து கல்யாண மண்டபங்கள், கோயில் வளாகத்துக்குள்ள கல்யாண மண்டபங்கள் வந்து கட்டினாங்க. இது வந்து யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. பெரிய பெரிய கோயில்களில் வந்து 100 தூண்கள் கொண்ட மண்டபங்கள் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே கட்டப்பட்டது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் நாயக்கர் மகால்னு இருக்குது. நாயக்கர்னா யாரோட ஆட்சி காலம்? விஜயநகர பேரரசோட ஆட்சி காலத்தில் தான் நாயக்கர்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் இவங்களோட கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்டிடப்பாணி கலைகள் தான் இருந்தது. விட்டலசாமி மற்றும் ஹசாரா ராமசாமி கோயில்கள்லாம் இதுக்கான எடுத்துக்காட்டுகள். அப்புறம் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் மற்றும் ஏகாம்பரநாதர் கோயில்கள் எல்லாமே இவங்க காலகட்டத்தில் கட்டினதான். அப்புறம் திருவண்ணாமலை மற்றும் சிதம்பரத்தில் உள்ள கோபுரங்கள், அதாவது ராய கோபுரங்கள்னு சொல்லுவாங்க. இதுவும் விஜயநகர பேரரசோட புகழை வந்து நமக்கு சொல்லுது. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நாயக்கர்களும் தொடர்ந்து கட்டிக்கிட்டே வந்தாங்க. எல்லாமே சொன்ன மாதிரி நாயக்கர் யாருன்னா விஜயநகரோட அமைச்சர்கள் தான், சிற்றரசர்கள் தான் நாயக்கர். எல்லாமே ஒன்று தான். இவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து சமஸ்கிருதமும் கன்னடமும் நல்ல வளர்ச்சி அடைந்தது. கன்னட இலக்கியத்தின் பொற்காலம் வந்து விஜயநகர பேரரசு தான். அடுத்து முக்கியமான பெயர்கள் வந்து நம்ம பார்ப்போம். பிரதானி, இவங்க வந்து பிரதமர். ராயசாணி, மன்னரின் வாய்மொழி உத்தரவுகளை பதிவு செய்வர். கர்ணிக்கம், கணக்காளர். கடமை, இறை, வரி, இதெல்லாம் வரிகளின் வகைகள். அத்தாவணை, இது வந்து நில வருவாய்த்துறை. மகாநாயகச்சாரா, மன்னர்களும் கிராமங்களுக்கும் இடையே தொடர்பாளர்களாக. மகாநாயகச்சாரா, மன்னர்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே தொடர்பாளராக செயல்பட்டவர் தான் மகாநாயகச்சாரா. அப்புறம் இவங்களோட காவல் வந்து படிக்காவல் செய்கிறவங்க தான் பாளையக்காரர்கள்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து தலாரா, இவங்க வந்து காவலாளி. ஸோ விஜயநகர பேரரசை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். விஜயநகர பேரரசு எப்படி தோன்றுச்சு, எப்படி அழிஞ்சுது, அவங்களோட சமூக வாழ்க்கை எல்லாமே பார்த்துட்டோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஸ்டின் கேட்கணும்னா கோயில்கள் பற்றி, அணைகள் பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அணைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதோட ஆட்சியில் இருக்க முக்கியமான அஷ்டதிக்கியஜங்கள் படிச்சுக்கோங்க. அஷ்டதிக்கியங்களில் 4 தான் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கில் நிறையா இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது இந்த கடைசியாக கொடுத்துருக்க கலைச்சொற்கள், அதில் இருந்தும் கேட்பாங்க. பிரதானினா யார், ராயசானினா யார், கர்ணிக்கம், கடமை, இறை, வரி, அத்தாவணை, மகாநாயகச்சாரா, படிக்காவல், தலாரா, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்புறம் மன்னர்களோட காலவரிசையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? விஜயநகர பேரரசு நாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து பாமினி சுல்தான். விஜயநகர பேரரசு எப்படி முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் உருவாச்சோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாமினி சுல்தானமும் உருவாச்சு. அதுதான் பார்க்க போகிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது பாமினி சுல்தான்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாமினி சுல்தான்கள் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சி காலத்தில் 100 கிராமங்களுக்கு ஒரு தலைவராக அமீர் இ சடா அல்லது சடா அமீர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தலைவரை நியமித்தார். காலப்போக்கில் வந்து தென்னாட்டில் இருக்க தலைவர்களுக்கும் வடநாட்டில் இருக்க தலைவர்களுக்கும் மோதல் அதிகரிக்க தொடங்குது. இவர் எப்போ தலைநகரை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிட்டு மறுபடியும் தேவகிரிலேருந்து டெல்லிக்கு மாற்றினாரோ அப்போவே பார்த்திங்கன்னா பாமினி சுல்தானும் ஒரு சுதந்திர பேரரசாக உருவாயிட்டு. இதை தோற்றுவித்தார் யாருன்னா ஹசன் கங்கு அப்படிங்கிற ஒரு அரசர் தான் தோற்றுவித்தார். அப்போ அவரோட தலைநகரம் முதல்ல எங்கே இருந்ததுன்னா கர்நாடகாவில் உள்ள குல்பர்கா அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல தலைநகரை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவரோட ஆட்சியில் முக்கிய துறைமுகம் வந்து தாபோஸ் மேற்கு கடற்கரையில் இருக்குது. மேற்கு கடற்கரைனா அந்த மகாராஷ்டிரா சைடு, பாம்பே சைடு அப்படி இருக்குது. ஓகேவா? இவரே வச்சுக்கிட்ட பட்டம் வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்னு பட்டம் வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈரான் புராண கதையின் நாயகன் அப்படின்னு அர்த்தம். இவரோட ஆட்சியை பற்றி பார்த்தோம்னா, இவர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசோட மோதல்கள் தொடங்கிட்டார். ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் அடிக்கடி போர் வந்துகிட்டே இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி போர் வந்துக்கிட்டே இருந்தது.
1350ஆம் ஆண்டு வாரங்களை தாக்கி காப்பய நாயக்கா அப்படிங்கிற ஒரு விஜயநகர சிற்றரசை தோக்கடித்து கௌலாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டையை வந்து கைப்பற்றாரு. இவர் வந்து நிறைய நாணயங்கள் வெளியிடுறாரு. அந்த நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி இவரோட பேரை வந்து பொறிச்சிக்கிட்டாரு. இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷா. இவரோட ஆட்சியில் முக்கியமான சம்பவம் வந்து பெர்சிய கட்டடக் கலைஞர் ராஃபி ஆஃப் கஸ்வின் அப்படிங்கிறவரோட சேர்ந்து குல்பர்கால ஒரு பெரிய மசூதி ஒன்றா கட்டுறாரு. இவருக்கு அப்புறம் வந்து தஜி உத்தின் ஃபிரோஸ் ஷா. நல்லா ஞாபகம், ஹசன் பாமன் ஷா, முகமது ஷா, அடுத்து ஃபிரோஸ் ஷா. இதான் டிஎன்பிசியில் வந்து பாமினியில் ரிப்பீட்டட் கொஸ்டின். இவர் வந்து கேரளாவில் கோண்டு ராஜா நர்சிங் ராயை தோக்கடித்தார். கேரளாவை ஆட்சி செஞ்ச கோண்டு ராஜா நரசிங் ராயை தோக்கடித்தார். தௌலதாபாத்தில் வானவியல் ஆராய்ச்சி மையம் ஒன்றை தொடங்கியிருக்காரு. அடுத்து வந்து அகமது ஷா வாலி. இவர் வந்து ஒரு மன்னர், துறவி ஆகிட்டார். தலைநகரத்தை வந்து குல்பர்காவிலேருந்து பீடாருக்கு மாற்றினார். 1420 425 வரை வாரங்கள் மீது தொடர்ச்சியாக படையெடுத்துகிட்டே இருந்தார். இவரோட ஆட்சிக்கு பிறகு ஹுமாயூன் ஷா அப்படிங்கிறவரை ஆட்சிக்கு வராரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாமினி சுல்தான்லேயே பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்த போகிற ஒரு தளபதியை கண்டுபிடிக்கிறாரு. அவர் பேர் தான் பார்த்திங்கன்னா முகமது கவான். கவான் இல்லைன்னா பாமினி சுல்தானே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹுமாயூன் இறந்த பிறகு தன்னோட மகனான முகமது ஷா, 3ஆம் முகமது ஷாவுக்கு வந்து கவானை வந்து ஒரு படை தளபதியாகவும் பாதுகாவலனாக நியமிச்சுட்டு போகிறாரு. பாதுகாவலனாக நியமிக்கப்பட்ட கவான் வந்து தன்னை ஒரு மன்னராகவே அமைச்சிக்கிட்டு நாட்டை வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்துறாரு. முகமது கவானோட ஆட்சியில் தான் பாமினி சுல்தானை உச்சத்தை எட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஆட்சியில் வந்து விஜயநகர பேரரசாலையோ இல்லை எந்த பேரரசாலையும் பாமினி சுல்தானை ஒன்றுமே பண்ண முடியல. முகமது கவான் யார்? முகமது கவான் வந்து பார்த்திங்கன்னா 42வது வயசில் தான் பெர்சியாவில் வந்து இந்தியாவுக்கே வராரு. வந்தோட பாமினி படைப்பிரிவில் சாதாரண ஒரு காலாட்படை வீரனாக சேர்ந்து பின்னாடி படிப்படியாக உயர்ந்து பிரதம அமைச்சருங்கிற பதவியை பெற்றுட்டார். நம்ம மோடி எப்படி டீ கடையில் ஆரம்பித்து பிரதம அமைச்சரானாரோ அதே மாதிரியே முகமது கவானும் சாதாரண ஒரு காலாட்படை வீரனாக ஆரம்பித்து பிரதம அமைச்சர் ஆகிட்டார். ஹுமாயூன் ஷா வந்து ஆரம்பத்தில் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. வியாபாரிகளின் தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாலிக் குல் துஜர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆரம்பித்தாலுமே இவர் வந்து வியாபாரத்தில் செழிப்பானவராக இருந்தார். இவரோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷா 3ஆவது ஆட்சியில் இவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது நாட்டை வந்து 8 தராப்தாக பிரிக்கிறார். அதுக்கு முன்னாடி நாடு வந்து 4 தராப்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து 5 தராப்களாக பிரிக்கிறார். 8 தராப்களாக பிரிக்கிறார். இவருக்கு ஒரு தராப்புக்கு தலைவர் வந்து தராப்தாரர். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா தராப்தாரர்கள் எல்லாமே சிற்றரசர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. சிற்றரசர்கள்னாலே அவங்க கோட்டைகள் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த புறம் அது இதுன்னு சொல்லி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் முகமது கவான் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு கோட்டையை தான் வச்சுருக்கணும், மீதி எல்லாமே கிலாதார் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லா பிரபுக்களுக்கும் சலுகையை குறைச்சிட்டாரு. எல்லா எதிரிகளையும் தோக்கடிச்சார். இதுவே பார்த்திங்கன்னா நாளடைவில் கவான் மேலே ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து உருவாக்கிட்டு, அதாவது தளபதிகள் மேலேயும் பிரபுக்கள் இடையேயும் கவான் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு கவான் வந்து வெடிமருந்தை இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. மால்வாவை ஆட்சி செய்த முகமது கல்ஜியையும் வீழ்த்துறாரு. அப்புறம் பீடாரில் பெர்சிய கலையில் ஒரு கல்லூரி ஒன்றை கட்டுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மற்றும் ஈராக்லேருந்துலாம் நிறையா அறிஞர்கள் வந்தாங்க. பெர்சியானால ஈரான் மற்றும் ஈராக் பகுதி தான், இன்றைய வளைகுடா பகுதி தான் பெர்சியா. அங்கேருந்து அறிஞர்கள்லாம் வந்தாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து இவருக்கு நிறைய போட்டி பொறாமை எல்லாம் வந்ததுனால பிரபுக்கள் எல்லாம் 2ஆக பிரிதாங்க. தக்காணத்தில் இருக்கவங்கலாம் ஒரு சைடாகவும் வடநாட்டில் இருக்கவங்கலாம் இன்னொரு சைடாகவும் ஆப்கான் மற்றும் பார்தேசி அப்படிங்கிறவங்களாம் வந்தாங்க. அதாவது இவங்களாம் புதிதாக வந்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் இடையில போர் வெடிச்சதுனால போட்டி பொறாமையால் வந்து மன்னர்கிட்ட ஏமாற்றி கவானை வந்து கொள்ளையிடறதுக்கு ஆணையிடப்பட்டது. கவான் வந்து பார்த்திங்கன்னா 1482 இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் பாமினி சுல்தானும் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு 5 பிரிவாக பிரிஞ்சிருச்சு. அகமது நகரை சேர்ந்த நிஜாம் சாகிஸ் அப்படின்னு ஒரு பிரிவு, பிஜப்பூரை சேர்ந்த அடில் சாகிஸ், அடுத்து பெராரை சேர்ந்த இமாத் சாகிஸ், அடுத்து கோல்கண்டாவை சேர்ந்த குதுப் சாகிஸ், பீஜப்பூரை சார்ந்த பரித் சாக்கள், இப்படி 5 பிரிவாக பிரிஞ்சிருச்சு.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அகமது நகரை சேர்ந்த நிஜாம் சாகிஸ் அகமது பாரி என்ற மன்னரால் தோற்றுவிக்கப்படுது. இது நாளடைவில் ஷாஜகான் வந்து இதை கைப்பற்றிட்டார். அடுத்து பிஜப்பூரை சேர்ந்த அடில் சாகிகள், இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிலையான ஆட்சியை செஞ்சாங்க. இதை தோற்றுவிச்சது வந்து யூசுப் அடில் ஷா. இவருக்கு பின்னாடி வந்தது முகமது அடில் ஷா. இவர் வந்து உலகத்திலேயே 2வது பெரிய குவிமாட மாளிகையை கட்டினார். இது எங்கே இருக்குன்னா பீஜப்பூரில் இருக்குது. பீஜப்பூர் கோல் கும்பாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா. இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இது டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இவர் வந்து கிதாப் இ நவ்ரஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 9 ராசாக்களின் கதை. இவருக்கு வந்து பட்டம் வந்து ஜகத் குரு பாதுஷா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு மதத்தை சார்ந்து மட்டும் இல்லாமல் ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சியை செஞ்சார். இவர் இன்னொரு புக் எழுதியிருக்காரு லக்ஸர் இ நவ்ரஸ். இது வந்து இசைக்கலைஞர்கள் குழுவை பற்றி பேசுது. இந்த நாடும் வந்து அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரார் இமுத் சாகிஸ் பதுல்லா கான் இமாத்துல் மாலிக்கால் தோற்றுவிக்கப்பட்டது. பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோல்கண்டா குதுப் சாகிஸ். இது வந்து குலி குதுப் ஷாவால் தோற்றுவிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற கோல்கண்டா கோட்டையை வந்து கட்டினவர் வந்து குலி குதுப் ஷா. ஹைதராபாத் மற்றும் பீடாரில் சார்மினார் நகரத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இதுவும் அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டது. ஓகேவா. அடுத்து பீஜப்பூரை சேர்ந்த பரித்சாக்கள் அலி பரித்தால் தோற்றுவிக்கப்பட்டது. அடில் ஷாவால் கைப்பற்றப்பட்டது. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அடுத்து விஜயநகரம் மற்றும் பாமினிக்கு இடையில அடிக்கடி சண்டை வருதுன்னு சொல்லி எதனால் சண்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரேச்சூர் தோவா பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி வந்து கிருஷ்ணா ஆற்றுக்கும் துங்கபத்ரா நதிக்கும் மத்தியில் இருக்குது. இது வந்து ஒரு வளமான செழிப்பான ஒரு விவசாய பகுதி. கலை, கட்டிடக்கலை, கலாச்சாரம்னு எல்லாம் உருவதற்கு ஏற்ற பகுதி. இந்த பகுதிக்காக தான் விஜயநகர பேரரசும் பாமினி அரசும் ஒரு 300 ஆண்டாக அடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து வந்து கிருஷ்ணா கோதாவரி பகுதி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளமான பகுதி. அயல்நாட்டு வாணிகத்துக்கு நிறைய கட்டுப்பாடோட உள்ள பகுதி. இதை கட்டுப்படுத்துகிறவங்க வந்து ஃபாரின் ட்ரேட், குதிரை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இதையும் கைப்பற்றதுக்கு போரிட்டாங்க. அடுத்து மராத்வாடா பகுதி. இது வந்து குதிரை இறக்குமதியில் மிக முக்கியமான பகுதி. ஈரான் ஈராக்லேருந்துலாம் அங்கே குதிரை வந்துச்சு. ஸோ இந்த பகுதியை கைப்பற்ற பெர்சியாவை கூட நல்ல இணக்கமாக இருக்கலாம். பெர்சியாவில் தான் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களோட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அதை கைப்பற்றதுக்கு போரிட்டாங்க. அடுத்து பாமினியோட நிர்வாகம். கவானுக்கு முன்னாடி வந்து நாடு வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. தௌலதாபாத், பீடார், பெரார், குல்பர்கா. இந்த கவான் வந்து 8 பிரிவாக பிரிச்சு விட்டார். சுல்தான்கள் வந்து இந்தோ சாராசானிக் கலையில் வந்து கட்டிடம் கட்டினாங்க. முக்கியமான கட்டிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ சாராசானிக் கலைனா இந்தியாவும் பெர்சியா, அதாவது ஈரான் ஈராக் கலையும் சேர்ந்தது தான் இந்தோ சாராசானிக் கலை. கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து குல்பர்காவில் ஜாமா மஸ்ஜித். குல்பர்கா எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஈரான் ஈராக் எங்கேயோ இருக்குது, கர்நாடகா எங்கேயோ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கலையும் அதாவது திராவிட கலையும் ஈரான் ஈராக்கை சேர்ந்த பெர்சிய கலையும் சேர்ந்து இந்தோ சாராசானிக் கலையில் கட்டியிருக்காங்க. அடுத்து ஹைதராபாத்தை சேர்ந்த கோல்கண்டா கோட்டை, பிஜப்பூர், கோல் கும்பாஸ், பீடார், சந்தமினார் இதெல்லாம் முக்கியமான கட்டிடங்கள். பாமினி பேரரசு வந்து சொல்கிறபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுலலாம் எதுவும் இல்லை. ஸோ இவங்களோட முக்கியமான அமைச்சர்கள் குழு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 8 தான். விஜயநகர பேரரசுலேயும் 8 அஷ்ட திக்கியஜங்கள் தான். இங்கே வந்து 8 பேர் இருக்காங்க, ஆனால் பேரில். வசீர் இ குல் பிரதம அமைச்சர் என்று அழைக்கப்படுகிறார். வசீர் இ குல். அடுத்து ஆமீர் இ குல் நிதித்துறை. வசீர் இ அஸ்ரப் வெளியுறவு மற்றும் விழாக்களுக்கான அமைச்சர். அடுத்து சடர் இ ஜகன் நீதித்துறை மற்றும் அறநிலையத்துறைக்கான அமைச்சர். அறநிலைத்துறைனா பார்த்திங்கன்னா அப்போ இஸ்லாமியருக்கான ஒரு துறை. அடுத்து தராப்தார் மாகாண தலைவர். பேஷ்வா பேரரசின் படைத்தளபதிகள். நசீர் துணை நிதி அமைச்சர், நிதியை கட்டுப்படுத்தவர் நசீர். அடுத்து கொத்தவால் காவல்துறை தலைவர். கொத்தவால்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து மராத்தியர் காலத்தில் தான் கொத்தவால் ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு பிறகு பாமினி பேரரசுலேயே இந்த கொத்தவால் வந்து உருவாகிட்டாங்க, அதாவது இந்த பதவியை உருவாக்கிட்டாங்க. ஸோ பாமினி பேரரசு எப்படி உருவாச்சு, எப்படி அழிஞ்சு போச்சுங்கிற ஃபுல் டீட்டெயில் நாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்க போகிறது தான் பெரிய டாபிக், முகலாயர்கள்.